வணக்கம் அன்பு நண்பர்களே, இன்றைய ஆயுத நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். பெயில் இஸ் எ ரூல், ஜெயில் இஸ் an exemption அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சிறையில் அடைக்கிறது ஒரு விதிவிலக்காக இருக்க வேண்டும், பெயில் கொடுப்பது, வெளியில் விடுவது, விடுதலை செய்வது என்பது ஒரு அடிப்படையான விதியாக இருக்க வேண்டும் என்று ஒரு சட்டத்தில் ஒரு வரையறை சொல்வார்கள். பெயில் தான் உறுதியான தீர்மானமான அவசியமான விஷயம். ஜெயில் என்பது தேவையானால் மட்டுமே செய்யப்பட வேண்டிய விஷயம். ஆனால் வரதட்சணை கொடுமை உள்ளிட்ட சில முக்கியமான பிரிவுகளில் கடுமையாக ஆண்கள் மற்றும் கணவனுடைய குடும்பத்தார் சிறை வைக்கப்படுகிறார்கள். இது போன்ற விஷயங்கள் சிறை வைக்கப்படும் போது கைது செய்வதற்கு முன்னால் காவல்துறையினர் தங்களுடைய மனதை செலுத்தி குற்றவியல் நடைமுறை சட்டம் CRPC 41 குறிப்பிடப்பட்டுள்ள விஷயங்களை சரியாக அமல்படுத்தப்பட்டிருக்கிறதா என்று பார்க்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் 2 நீதிபதிகள் தலைமையிலான பெஞ்ச் ஒரு முக்கியமான உத்தரவை பிறப்பிட்டிருக்கிறது. வரதட்சணை கொடுமை இந்தியா முழுக்க மிகப்பெரிய இருக்கிறது என்பதை மறுத்துவிட முடியாது. ஆனால் இதை கேடயமாக பயன்படுத்தி துஷ்பிரயோகம் செய்து பெண்கள் தங்களுடைய கணவன்மார்களை பழிவாங்குவதற்காக பயன்படுத்துகிறார்களா? இது அதிகமாக பாதிக்கப்படக்கூடியது ஆண்கள் என்ற தோரணையில், என்ற துணியில் உச்சநீதிமன்றத்துடைய இந்த தீர்ப்பு இருக்கிறது. இதோடைய மறுபக்கம் என்ன என்பது முக்கியமான கேள்வியா இருக்கிறது. இதை பற்றி தான் இன்றைய ஆயுத நிகழ்ச்சி நான் விவாதிக்கிறோம். இந்த விவாதத்துக்கு செல்வதற்கு முன்னால் இது பற்றி நமது செய்தியாளர் சலீம் சொல்லக்கூடிய முக்கியமான தகவல் என்ன இப்போது பார்க்கலாம். இந்தியாவில் காவல்துறையினர் சட்டத்தை எப்படி அமல்படுத்துகிறார்கள் என்பதை உணர்த்த ஒரு காவல்துறை உயர் அதிகாரி சொன்னது. அதாவது ஒரு ஆண் ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு போய் புகார் கொடுத்தால் சம்பந்தப்பட்ட ஒரு குற்றவாளி என்று நிரூபிப்பது இந்த புகார் கொடுத்த ஆணின் மீதான கடமை. நிரூபிச்சால்தான் நடவடிக்கை எடுக்கப்படும், கைது பண்ணி ஜெயில போடுவாங்க. அதே ஒரு பெண் கொண்டு போய் புகார் கொடுத்தாங்கன்னா முதல்ல கைது பண்ணி ஜெயில போட்டுருவாங்க. சம்பந்தப்பட்டவர் அப்பாவியாக இருந்தாலும் தான் குற்றம் செய்யவில்லை, தான் ஒரு நிரபராதி என்பது நிரூபிக்க வேண்டியது அவர் மீதான கடமை. அப்பதான் அவர் ஜெயில இருந்தே வெளியே வர முடியும் அப்படின்னு இது ஒரு காவல்துறை உயர் அதிகாரி தான் சொன்னது. இந்தியாவில் பெண்களுக்கு எதிராக வன்கொடுமை நடக்கிறது என்பதை மறுக்க முடியாது. இந்தியாவில் இன்னும் பல குடும்பங்கள் வரதட்சணை என்னும் கௌரவ பிச்சை வாங்குகிறார்கள் என்பதையும் மறுக்க முடியாது. அதே நேரத்தில் பெண்களை காக்கும் வரதட்சணை தடுப்பு சட்டத்தை பெண்களே தவறாக பயன்படுத்துகிறார்கள், மாமனார் மாமியார் கணவரை பழிவாங்க பயன்படுத்துகிறார்கள் என்பதையும் மறுக்க முடியாது. சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகள் ரொம்ப தெளிவா சொல்லிட்டாங்க. அவங்க இந்த முடிவெடுக்க காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, உண்மையில் 2012ஆம் ஆண்டுல இந்த 498A பிரிவின் கீழே சுமார் 2 லட்சம் பேர் இந்தியாவில் கைது செய்யப்பட்டிருக்காங்க. இதில் 50,000 பேர் பெண்கள். அத்தனை பேரும் தண்டனை அதாவது அத்தனை பேரின் மீதும் குற்றம் நிரூபிக்கப்பட்டிருக்கிறதா என்றால் கிடையாது. வெறும் 15% மட்டுமே குற்றம் நிரூபிக்கப்பட்டிருக்கிறார்கள், மீதமுள்ளவர்கள் குற்றம் நிரூபிக்கப்படவில்லை. சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகள் இது ஒரு கேள்வி எழுப்பியது. அப்படின்னா 85% பேரு குற்றம் செய்யாமல் தான் கைது செய்யப்பட்டிருக்கிறார்களா? கைது செய்யும் பொழுது காவல்துறையினருக்கு என்று சில ஒரு ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் இருக்கு. கைது செய்யும் குற்றம் தண்டனை 7 வருஷத்துக்கு கீழே தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இருந்தா செக்ஷன் 41 கிரிமினல் ப்ரொசீஜர் கோடு கீழே ஒரு 9 கண்டிஷன்ஸ் இருக்கு. 9 கண்டிஷனும் பூர்த்தி செய்தால் மட்டுமே ஒருவரை கைது செய்து நீதிமன்றத்தில் நிறுத்த முடியும். அப்படிதான் பண்றாங்களா காவல்துறையினர் அப்படின்னு சொல்லி நீதிபதிகளுக்கு சந்தேகம் எழுந்திருக்கு. அது மட்டும் இல்ல, மெஜிஸ்ட்ரேட்டுக்கு ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆர்டர்ஸ் கொடுத்திருக்காங்க. என்ன அப்படின்னா, ஒருவர் இந்த சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு கொண்டு வந்து நீதிபதி முன்னால் நிறுத்தப்பட்டால் அந்த 9 கண்டிஷனும் பூர்த்தி செஞ்சிருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு மெஜிஸ்ட்ரேட் செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. லேட்டஸ்ட் தகவல் என்ன அப்படின்னா, போலீசார் தேவையில்லாம இந்த சட்டத்தை தவறாக பயன்படுத்தினால் அவர்களின் மீது டிபார்ட்மெண்டல் ஆக்ஷன் எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கையில ஆண்கள் இப்ப சந்தோஷமாயிட்டாங்க. இனிமேல் இதை தவறாக போலீசார் பயன்படுத்த மாட்டார்கள் அப்படின்னு சொல்லி ஆண்கள் சந்தோஷம் அடைஞ்சிருக்க, இந்த நேரத்தில் ஆண்கள் இதை தவறாக பயன்படுத்துவார்களா என்று ஒரு கேள்வி எழுந்திருக்கு. சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகள் சுருக்கமா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பெண்கள் இந்த சட்டத்தை தங்களுக்கு பாதுகாப்பாகத்தான் பயன்படுத்த வேண்டுமே தவிர பழிவாங்க பயன்படுத்தக்கூடாது என்பதுதான் இதனுடைய நோக்கம். ஆனால் ஆண்கள் இதை தவறாக பயன்படுத்திக் கொண்டு அதிகம் வரதட்சணை கேட்க ஆரம்பித்து விடுவார்களோ என்ற சந்தேகம் எழுந்திருப்பதால் இந்த வாதம் எழுந்துள்ளது. வரதட்சணை சட்டம் ஆயுதமா அல்லது கேடயமா என்ற தலைப்பில் இன்றைய ஆயுதத்தில் விவாதிக்கிறோம். உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகு பல்வேறுபட்ட மாறுபட்ட முரண்பட்ட இருதரப்பிலான கருத்துக்கள் வந்து கொண்டிருக்கின்றன. ஆண்கள் இதில் பாதிக்கப்படுகிறார்கள், பெண்கள் இதில் துஷ்பிரயோகம் செய்கிறார்கள் என்று ஒரு தரப்பும், பெண்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரே ஒரு நியாயத்தையும் கூட இதுபோன்ற சட்டப்பிரிவுகளை காரணம் காட்டி அவர்களுக்கு அநீதி அளிக்கக்கூடிய, இன்னும் மேலும் அநீதி அளிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது என்று இரண்டுபட்ட பார்வை இருக்கிறது. இதை பற்றி தான் இன்றைய ஆயுதத்தில் நிகழ்ச்சி விவாதிக்கிறோம். இந்த நிகழ்ச்சி நம்முடைய காவல்துறை முன்னாள் கண்காணிப்பாளர் திரு சித்தனன் அவர்கள் இணைந்திருக்கார். அதே போல வழக்கறிஞர் வளசலகுமாரி அவர்கள் இணைந்திருக்கார். இவர் மட்டுமல்லாமல் இது போன்ற ஒரு வழக்கில் பாதிக்கப்பட்ட 2 நண்பர்கள் நம்மோடு இருக்கிறார்கள், திரு சிவமணி மற்றும் உமா. சிவமணியோடைய சகோதரி உமா. நான் முதல்ல இந்த விஷயத்தை, இந்த விவாதத்தை நான் சிவமணியிட்ட கொண்டு வருகிறேன். உங்களுடைய பிரச்சனையில
வரதட்சணை தொடர்பாக உங்களுடைய வழக்கு வந்து நீதிமன்றங்களுக்கு போய் எனக்கு தெரிஞ்ச வழக்கு கிட்டத்தட்ட 16-18 வழக்குகளுக்கு மேல உங்களுடைய மனைவி வந்து உங்க மேல தொடர்ந்திருக்காங்க. அவ்வளவு வழக்கு தொடர்ந்திருக்காங்கன்னு அதுக்கான காரணம் அதுக்கான நியாயம் உங்க பக்கத்துல நிறைய இருக்கும், நீங்க சொல்றீங்க. இவ்வளவு வழக்கு தொடர்ந்திருக்காங்கன்னா அவங்க எவ்வளவு பாதிக்கப்பட்டிருப்பாங்க அப்படின்னு ஒரு பார்வை இருக்குதா இல்லையா? திரு சிவமணி. வணக்கம், என் பேர் சிவமணி. நான் பெரம்பூர், சென்னையில வசிக்கிறேன். என் மேல வந்து என் மேலயும் எங்க அம்மா, எங்க அப்பா, எங்க அக்கா மேல இந்த 498A கேஸ் போட்டிருக்காங்க. அதுலயும் வந்து ஒரு வழக்கு 498A வழக்கு நிலுவையிலேயே இருக்கும்போது மறைச்சு முன்னாடி இன்னொரு போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு நான் ராஜ்டிவில கோபிஎம்ல பேசிட்டேன்னு சொல்லிட்டு இன்னொரு 498 போடுறாங்க. இந்த தமிழ்நாட்டுல வந்து நீங்க சிஆர்பிசி 41A பத்தி பேசுறீங்க. இந்த சிஆர்பிசி 41A தமிழ்நாட்டுல வந்து பொருந்தாது என்பதை இது ஆயுதமா பயன்படுத்தி இந்த அரஸ்டை யூஸ் பண்றாங்க. இதுக்கு முன்னாடியும் 2011 ஜஸ்டிஸ் ரகுபதி ஐயா கூட வந்து இந்த மாதிரி சர்க்குலேஷன் ஃபார்வர்ட் பண்ணிருக்காரு. உமன்ஸ் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அரெஸ்ட் பண்ணக்கூடாது அன்லெஸ் நெருப்பு காயம், எலும்பு முறிவு ஏற்பட்டு, தீக்காயம் ஏற்பட்டு ஒரு பெண் சூசைட் அளவுக்கு போகும் வரை ஆகாத பட்சத்தில் அதை அந்த வரதட்சணை கொடுமை சட்டத்தில் அரெஸ்ட் செய்யக்கூடாது குடும்பங்களே என்று ஒரு ஹைகோர்ட் ஜஸ்டிஸ் ஆர்டரும் பாஸ் பண்ணிருக்காங்க. இதே சுப்ரீம் கோர்ட்லயும் வந்து ஒரு சாரி ஃபார் த வேர்ட், வேற ஒரு வழக்கில் நீதிபதி பேர் எனக்கு வரல சரியாக, அந்த வழக்கிலையும் வந்து ஒரு 10 அம்சங்கள் கொடுத்திருக்காங்க வழக்கு பதிவு செய்யக்கூடாது என்று. ஆனா சமீபத்தில் ஒரு 10 25 நாளுக்கு முன்னாடி கூட வடபழனி போலீஸ் ஸ்டேஷன்ல என்னுடைய இந்த ஆண்கள் பாதிக்கப்பட்ட ஆண்கள் சங்கத்துல ஒரு நண்பரை அரெஸ்ட் செஞ்சிருக்காங்க. இந்த டிஜிபி சர்க்குலரை பத்தியும் இந்த ஆர்டரை பத்தியும் சொன்னா கூட எனக்கு இன்ஸ்பெக்டருக்கு பவர் இருக்கு அப்படின்னு சொல்லி மேஜிஸ்ட்ரேட் கிட்ட 8 மணி நேரத்தில் ஜூரிஸ்டிக்ஷன் வரல, நான் அரெஸ்ட் வாரண்ட் கொடுக்க மாட்டேன்னு சொன்ன உடனே வேற ஒரு ஜூரிஸ்டிக்ஷன். சட்டப்பிரிவுகள் பத்தி ரொம்ப அருமையா உங்களுடைய பழுத்த அனுபவம் காட்டுது. எவ்வளவு நீதிமன்ற படியேறி இருப்பீங்க, எவ்வளவு காவல்துறை படியேறி இருப்பீங்கன்னு காட்டுது. என்னுடைய கேள்வி அதுவல்ல. என்னுடைய கேள்வி, உங்க மேல வந்து இவ்வளவு வலுவா மாறி 18 பிரிவுகள் மேல வழக்கு போட்டுட்டே இருக்கிறாங்கன்னா அவங்களுடைய பாதிப்பு எவ்வளவு இருந்திருக்கும்? அவங்களுடைய பாதிப்பு என்னன்னா, நான் தனி கொடுத்தன வரல, வயசான 78 வயசு அப்பா, 68 வயசு அம்மா, அடி மேல அடி அடிச்சு அம்மியா நகுத்துற மாதிரி என்ன வந்து தனி கொடுத்தன இழுத்துன்னு போறதுக்காக இத்தனை போய் வழக்குகள் போட்டிருக்காங்க. இந்த 6 வருஷத்துல அவங்களால ஒரு குற்றச்சாட்டை கூட இன்று வரை நிரூபிக்கப்பட முடியவில்லை. நான் கிட்டத்தட்ட 400 பேஜ் சேர்ந்திருக்காங்களா, தனியா இருக்காங்களா? நாங்க பிரிஞ்சு 12 ஜூலையோட 5 வருஷம் 5th anniversary பிரிஞ்ச வருஷத்தை அனுபவிக்கிறோம். இதுல வந்து தனி கொடுத்தனம் போகணுங்கிறக்கா இவ்வளவு முயற்சி பண்றவங்க இந்த பிரச்சனையின் மூலமா உங்கள்கிட்ட பிரிஞ்சு தனி கொடுத்தனம் போயிட்டாங்க. அப்ப அவங்களுடைய நோக்கம் அதுவா மட்டுமே இருந்தது. இது வந்து ஆரம்பத்துல ஒரு 2 வருஷம் போராட்டத்துல இந்த தனி கொடுத்தன போராட்டத்துக்காக என்ன கஷ்டப்படுத்தினாங்க. இப்ப வந்து இந்த பொய் வழக்கை பயன்படுத்திக்கிட்டு 2 பெட்ரூம் பிளாட் கொடு, சிட்டிக்குள்ள 2 பெட்ரூம் பிளாட் கொடு, கையில 25 லட்சம் பணம் கொடு, குழந்தைய கண்ணில் கூட உனக்கு காட்ட மாட்டேன், நீ டிஎன்ஏ டெஸ்ட் போட்ட அப்ப இவங்க 498 போட்ட வெறுப்புலையும் கோபத்திலையும் இது போடப்படுகிறது. அதுவும் மிஸ்கைடன்ஸ் ஆஃப் த லாயர்ஸ் போடப்படுகிறது. குழந்தை பிறக்கல என்று சொல்ற. ஆமா, அதாவது உங்களுடைய குழந்தை உங்களுக்கு பிறக்கல அப்படின்னு நீங்க ஒரு டிஎன்ஏ டெஸ்ட் கோரி ஒரு வழக்கு தொடுத்தீங்க. நான் இது மேல் ஒருங்களை உமாட்ட கேட்க விரும்புறேன். நீங்கள் அவருடைய மூத்த சகோதரி, ஒரு அக்கா. அதை தாண்டி என்னுடைய பார்வையில் நீங்க ஒரு பெண். அவர் சொன்ன மாதிரி அவர் சட்டப்பிரிவுகள் எல்லாம் காட்டின மாதிரி தீக்காயம் ஏற்படுறதோ, தற்கொலை முயற்சி பண்றதோ, தற்கொலையில பண்ணிக்கிறதோ, இல்லாண்டி ஒரு எலும்பு முறிவோ, நேரடியான காயங்கள் தாண்டி கூட ஒரு பெண்ணை புண்படுத்த முடியும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். வெறும் வார்த்தைகளால சுட்டு பொசிக்கிற முனி எந்த காயமும் தேவையில்லை, எந்த வடுவும் இருக்காது. அப்படிங்கும் போது இவர்கள் எனக்கும் உனக்கும் பிறந்த குழந்தை என்னோடதே இல்ல அப்படின்னு சொல்லும் போது ஒரு பெண்ணுக்கு இதுக்கு மேல ஒரு அநீதி தேவை இருக்காது நீங்க நம்புவீங்க. இப்ப இன்னைக்கு கிட்டத்தட்ட 5 வருஷம் கழிச்சு உங்களுடைய சகோதரர் சொல்றாரு, லாயர்களுடைய மிஸ்கைடன்ஸ்னால நான் அப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மனைவிய எப்படி நாம நடத்தணுங்கிறத வழக்கறிஞர் தீர்மானிப்பாருன்னா நீங்க சரியான பாதையில தான் போயிட்டு இருக்கீங்களா? இப்படி தவறான உந்துதல் காரணமா ஏன் உங்களுடைய சகோதரர் தன்னுடைய மனைவிய உண்மையிலேயே வரதட்சணை கொடுமைக்கு உள்ளாக்கி இருக்க கூடாது? உங்களை மாதிரி அவர் வழக்கறிஞர்களோட மிஸ்கைடன்ஸ் மூலமா இப்படி தப்பு பண்றவரு, உங்களை போன்ற சகோதரி, உங்களுடைய தாய், உங்களுடைய தந்தையோட மிஸ்கைடன்ஸ்னால ஏன் இந்த கொடுமை உண்மையில பண்ணிருக்க கூடாது? நாங்க வந்து இது வந்து மிஸ்கைடன்ஸ் சொல்றதை விட முதல்ல எங்களுக்கு எந்த அனுபவம் கிடையாது. போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட்டோ எந்த அனுபவமே எங்களுக்கு இல்ல. அனுபவம் வேண்டாம். ஆமா, அந்த இல்ல. அதனால வந்து நாங்க அவளை எங்க தம்பி பொண்டாட்டியே உண்மையா மகாராணி மாதிரி தான் எங்க வீட்டுல இருந்தாங்க. இருந்த கொஞ்ச நாள்ல வந்து அவங்க நல்ல லைஃப் தான் என்ஜாய் பண்ணாங்க. அவங்களுக்கு எந்த குறையுமே இல்ல. அவங்களுக்கு வேண்டியது ஒரே ஒரு ஆன்சர் தான், என்னன்னா இவன் தண்ணி கொடுத்து நான் வரணும்ன்ற ஒரே ஒரு கோரிக்கை மட்டும்தான். அதுக்கப்புறமா வந்து இவனோட டோட்டல் பினான்சியல் கண்ட்ரோல் அவங்க அம்மா அப்பா கிட்ட இருக்கணும்ன்றது, இதுதான் மறைமுகமான அவங்க வச்ச கோரிக்கை. இது டைரக்டா அவங்க சொல்லல, இன்டைரக்டா இதை சொல்லிக்கிட்டே இருந்திருக்காங்க. எங்கிட்டயும் பல தடவை சொல்லியிருக்காங்க, நான் அதை கண்டுக்கல. ஏன்னா நான் இதை தலையிடவும் விரும்பல. எனக்கு கல்யாணம் ஆயாச்சு, ஐ வாஸ் லிவிங் இன் a செப்பரேட் ஃபேமிலி.
அதனால நான் இதுல ரொம்பவும் இது பண்ணல. அதனால என்ன பண்ணாங்க, ஒரு நாள் இது பெரிய கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே உள்பூத்து நெருப்பா இருந்துட்டே இருந்து பெரிய ஃபயரா வெடிச்சது. அதுக்கப்புறமா எங்களுக்கு போலீஸை பத்தி எந்த அனுபவமே கிடையாது. முன் அனுபவம் போலீஸ் இப்படி நடத்துவாங்க, இப்படி பேக்ல இப்படி அவங்களுக்கு சாதகமா பேசுவாங்க, எங்களுக்கு பாதகமா பேசுவாங்க, இதெல்லாம் எங்களுக்கு எதுவும் தெரியாது. அதே சமயத்துல எங்க கிட்ட இந்த கேஸ் போடும் போது ஒரு என்கொயரியும் என்னையும் எங்க அம்மாவையும் எங்க அப்பாவையும் பண்ணவே இல்லை. எங்களுக்கே தெரியும், எங்க கிட்ட ஒரு நாலேஜ் இல்லாம எங்க 3 பேர் மேல 498 போட்டு திணிக்கப்பட்டது. இவனை கூப்பிட்டு பேசி இட் வாஸ் ஸ்ட்ரெயிட். அவனை என்னன்னா, நீ தனி கொடுத்தனும் போறியா இல்ல உங்க எல்லார் மேலயும் வந்து போலீஸ் கேஸ் போட்டோமா, கேஸ் போட்டா அது ரொம்ப விகரம். நீங்களுமே கூட என்னுடைய கேள்விக்கு பதில் சொல்ல முயற்சிக்கல. நான் கேக்குறது தன்னுடைய மனைவி மேல இந்த கேஸ் வழக்கு எல்லாம் போட்டாங்க, ரைட், உங்க மேல கேஸ் போட்டாங்க, உங்களுக்கு நான் வந்து தன்னுடைய மனைவியுடைய நடத்தையை கேள்விக்குள்ளாகிற வகையில என்னுடைய குழந்தை இல்ல, டிஎன்ஏ டெஸ்ட் நடத்த அப்படின்னு சொல்றது, இதை கூட நீங்க எலும்பு முறிக்கணுமா, தூக்கி மாட்டணுமா, வர தனியா பண்ணணுமா? அது வந்து இவன் பண்ண தப்பு தான், நான் ஒத்துக்கிறேன். ஏன்னா இது வந்து அவனுக்கு அந்த சமயத்துல எதுவும் தெரியல. நாங்க எல்லாருமே சொன்னோம், நானு அம்மா அப்பா எங்க 5 வருஷம் கழிச்சு இன்னைக்கு வந்து அந்த மாதிரி ஒரு வழக்கு போட்ட தப்புன்னு ஒத்துக்கிறீங்க. எப்போ வந்து வரதட்சணை குடும்பம் பண்ண தப்பு நாளைக்கு எப்ப ஒத்துக்க போறீங்களா? இல்ல இது போடுற அன்னைக்கே வந்து நானு எங்க அம்மா அப்பா என்னோட 2 கசின் சிஸ்டர்ஸ் எல்லாருமே வந்து இல்ல இந்த மாதிரி செய்யாத, இது வந்து தப்புன்னு. பட் கூட இருந்த ஒரு லாயர் இவனோட ஃப்ரெண்டு அவனை மிஸ்கைட் பண்ணது உண்மை. அது எங்களுக்கு நல்லாவே தெரியும். நாங்க 5 மெம்பர்ஸ் அன்னைக்கு நைட் எல்லாம் கவுன்சிலிங் பண்ணோம். அவ தப்பு செஞ்சிருக்க மாட்டா, அவ அந்த மாதிரி பொண்ணு இல்ல, எங்களுக்கு நல்லா தெரியும், அவ நல்ல பொண்ணு, குடும்ப பொண்ணு, அத போடாதேன்னு சொல்லிட்டு நாங்க எல்லாருமே சொன்னது உண்மை. இது அவன் செஞ்சது தப்புன்றது நான் வந்து ஒத்துக்கிறேன். அவங்க எங்க கூட வாழ்ந்த நாட்கள் அதிகபட்சமா 54 நாள் இருக்கும். அவங்க வந்து நான் நடு தெருல காலில் விழுந்து கூட எனக்கு H1B விசா, US, சுவிட்சர்லாந்து எல்லாம் கூட்டிட்டு போறேன்னு கூட சொன்னேன். என்னுடைய நிழல் கூட அவங்களுக்கு தீங்கு வச்சது கிடையாது. எங்க குடும்பத்துல யாருமே எங்க 4 பேரையும் அக்யூஸ்டன் போய் எடுத்து போய் கிரிமினல் அடைக்கிற மாதிரி அடிச்சு எங்களை முன்ஜாமீன் வாங்க விடாம ஓட விட்டு எங்க குடும்பத்தை இன்னைக்கு எங்க அம்மா பிரஸ்ட் கேன்சர்ல படுக்க வச்சு எங்க அப்பா 3 தடவை இன்சுலின் போட்டு நடக்க முடியாத ஸ்டேஜ்ல அவர் மேல வாரண்ட் போடுங்கன்னு அவங்களை இழுத்துட்டு வர பாக்குறா. 78 வயசுல ஒரு அப்பாவும் 68 வயசுல நடக்க முடியாதவங்கள கோர்ட்டு ஏற்றி கிட்டத்தட்ட 18 வழக்கு, இப்போ நிலுவையில் இருக்கிறது 8ல இருந்து 9 வழக்கு. எதையுமே முடிக்கிறதும் கிடையாது, நடத்துறதும் கிடையாது, டேட் வாங்க வேண்டியது, ஒரு குற்றச்சாட்டை நிரூபிக்க கிடையாது. இதனால நான் வேலையை இழந்து எங்க குடும்பம் தத்தளிக்குது. இந்த 498 ஒரு பணம் பறிக்கும் ஆயுதமா தான் இன்னைக்கு பயன்படுத்துறாங்க. இந்த சட்டப்பிரிவு ஒரு பணம் பறிக்கக்கூடிய ஒரு ஆயுதமாக தான் பயன்படுத்தப்படுகிறது அப்படிங்கிற சிவமணி மற்றும் உமாவுடைய குற்றச்சாட்டா இருக்குது. இதை தாண்டி முக்கியமான விஷயம், இதோட ஒரு தரப்பு நான் முழுமையாக கேட்டது இருக்கு, மற்றொரு தரப்பு இருக்கிறது. சட்டம் கடுமையாக பெண்களுக்கு சாதகமாக என்ற பொருள் சமுதாயத்துக்கு விரோதமாக இந்த சட்டம் பயன்படுத்தப்படுகிறதா? சட்டமே அப்படி இருக்கிறதா அல்லது பயன்படுத்துவதோடைய குற்றமா? வரதட்சணை சட்டம், வரதட்சணை தடுப்பு சட்டம் ஆயுதமா கேடயமா என்ற தலைப்பில் இன்று ஆயுத நிகழ்ச்சியில் பார்த்துக் கொண்டிருக்கும். இந்த நிகழ்ச்சி நம்முடைய காவல்துறை கண்காணிப்பாளர் திரு சித்தன் அவர்கள் மற்றும் வழக்கறிஞர் வலசலகுமாரி மற்றும் இந்த பகுதியில் வழக்கறிஞர் திரு ஜான் பாஸ்கோ மற்றும் இந்த வரதட்சணை வழக்கால் பாதிக்கப்பட்ட திருமதி உமா ஆகியோர் இணைந்திருக்கிறார்கள். நான் திரு சித்தன் இருந்து ஆரம்பிக்க விரும்புறேன். ஒரு கேஸ் நம்ம வந்து இந்த இடைவெளிக்கு முன்னாடி நம்ம ஒரு பெக்லியர் கேஸ், ஒரு குடும்பத்துடைய நிலைமையை நம்ம பார்த்தோம். இந்த உதாரணத்தை பார்க்கும்போது சுப்ரீம் கோர்ட் சொல்லி இருக்கிற விஷயத்துல எவ்வளவு ஒரு ஆழமான கருத்து இருக்கு அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு எண்ணம் தோணுது. இப்போ 10 நிமிஷம் அவங்கள்ட்ட பேசின பிறகு ஒரு பிரச்சனைன்னு ஒரு வந்தா உடனே கைது பண்ணி காலி பண்ணி போட்டு அவருக்கு வந்து அமெரிக்கா விசா வந்து H1 விசா, அங்க ஒரு வேலைக்கான விசா வந்த அன்னைக்கு அந்த குடும்பத்தையே தூக்கி கொண்டு போய் சிறையில் வைக்கிறதுக்கான ஏற்பாடு, கைது எல்லாம் பண்ணியாச்சு. ஒரு புகார், அந்த புகார்ல உண்மை இருக்கா இல்லையாங்கிறது தெரியாது. மற்ற வழக்குகள்ல நீங்க குற்றம் நிரூபிக்கப்படும் வரை நிரபராதி. இந்த வழக்குல நீங்கள் குற்றம் நிரூபிக்கப்படாத வரை குற்றவாளி தான். நீங்க கேஸ் கடைசியில் என்ன ஆகுது, நீங்க கடைசியில் குற்றவாளி தான். அவனா பொண்டாட்டி துரத்து விட்டாங்க, அவனா பொண்டாட்டி மேல கேஸ் போட்டாங்க, அவனா வரதட்சணை குடும்பம் ஒரு குற்றம் வந்து ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டு நீங்க குற்றவாளி, நீங்க 4 கழிச்சு 18 கேஸ்ல விடுதலை ஆனா கூட நீங்க வந்து குற்றவாளியா இருக்கிறீங்க. ஏன் இந்த சட்டப்பிரிவு இப்படி இருக்கிறது? ஏன் காவல்துறை இந்த சட்டத்தை துஷ்பிரயோகம் செய்யறது? இல்ல, இதை இந்த 498A IPC அல்லது வரதட்சணை தடுப்பு சட்டம் 1961 அல்லது 304B வரதட்சணை மரணம், இதுல வந்து போலீஸ் வந்து அத்துமீறாங்க அல்லது தவறாக பயன்படுத்துறாங்க அப்படின்னு நான் அதுல ஒத்துக்க மாட்டேன். இல்ல, ஒரு மரணம் நடந்தா அல்லது கண்ணுக்கு தெரியும்படியான உத்தரவாதமான காயம் தெரிந்தா நீங்க மட்டும் இல்ல யாருமே நிச்சயமா ஒரு நடவடிக்கை எடுக்கணும்னு விரும்புவாங்க. ஏன்னா இந்த காயத்துக்கான காரணம் சாதாரண விபத்தா இருக்காது. ஆனா திரு சிவமணி சொன்னது போல எந்த காயங்களும் இல்லாமல் அதற்கான எந்த காரணம் இல்லாமல் வெறும் ஒரு காகிதத்தில் இருக்கக்கூடிய புகார் மட்டுமே இல்ல. 498A IPC பாத்தீங்கன்னா கொடுமை என்பது, குருவல்டி என்பது 2 வகைப்படும். ஒன்னு வரதட்சணை கேட்பதற்காக கொடுமைப்படுத்துதல், இன்னொன்னு ஆர்டினரியா கொடுமைப்படுத்துதல்.
அந்த கொடுமைப்படுத்தல் 2 வகைப்படும். ஒன்னு பிசிக்கலா கொடுமைப்படுத்துறது, இன்னொன்னு மென்டலா கொடுமைப்படுத்துறது. அதுக்காக வேண்டிய காயம் வெளிக்காயம் இருக்க அவசியமே இல்ல. மென்டல்ல மன உள ரீதியாக கொடுமைப்படுத்தி வாத்துகால் திட்டி சித்தப்படுத்தி இல்டீட் பண்ணி மனைவியால கொடுமைப்படுத்தப்பட்ட ஆண்களுக்கு ஏதாவது பாதுகாப்பு சட்டம் இருக்குதா? இல்ல போலீஸ் அப்படி இல்ல, இது வரைக்கும் இல்ல. 498A வந்து சித்தன் ஒரு காவல்துறை ஓய்வு பெற்ற கண்காணிப்பாளர் இல்லாம ஒரு ஆணா இதுலயே ஒரு பெண்களுக்கு சாதகமான விஷயமும் ஆண்களுக்கு பாதகமான விஷயமும் நினைக்கல. ஒரு குரூயல்டி அப்படிங்கிறது இட் should not be gender biased. இல்ல நீங்க அகில இந்தியா அளவில் இல்ல தமிழ்நாடு அளவில் எடுத்து பாத்தீங்கன்னா குரூவல்டி டுவர்ட்ஸ் உமன் தான் அதிகம், சந்தேகமே இல்லை. ஏன்னா அதுக்கு சட்டமே இருக்கு. 80 to 90% வச்சு பாருங்க. அதேமா அதோட அதிகமான குற்ற வழக்கு வேணா கொஞ்சம் ட்ரெண்ட் மாறிட்டு வருது. நிறைய அந்த ஐடி செக்டர் அல்லது நிறைய எம்பவர்மெண்ட் ஆஃப் உமன் வந்த பிறகு நிறைய மிஸ்யூஸ் பண்றாங்க, அபியூஸ் பண்றாங்க, கம்ப்ளைண்ட் எல்லாம் வந்துட்டு இருக்கு. அதுக்கு நான் அப்புறம் வர்றேன். பட் குரூவல்டி அப்படிங்கிறது டுவர்ட்ஸ் உமன் அதிகமா இருக்குது. அது பெண்களுக்கு பாதுகாக்கிறதுக்காக வேண்டி கொண்டுபட்ட ஒரு நலச்சட்டம் தான் இது. சோசியல் செக்யூரிட்டி லா தான். அவரு சிவமணி சொன்னாங்க 18 தடவை 19 தடவை பொய் வழக்கு போட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. காவல்துறையில ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னா 154 சிஆர்பிசி பிரகாரம் அந்த கம்ப்ளைண்ட்ல காக்னைசபிள் அஃபென்ஸ் வர்ற மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் இருந்ததுன்னா போலீஸ் ஆபீசர் கண்டிப்பாக ஒரு வழக்கு பதிவு செய்தே ஆக வேண்டும். அதுல பிரைமா ஃபேசி கேஸ் இருக்கா இல்லையான்னு பாக்குறதுக்கு அது இல்ல. ஆனா வழக்கு பதிவு செய்த ஒரே காரணத்தாக வேண்டி உடனே அதுல குறிப்பிட்ட நபர்கள் எல்லாம் கைது செய்ய சொல்லி எந்த சட்டமும் சொல்லல. சிஆர்பிசில பவர் போலீஸ்க்கு கொடுக்கவே இல்லை. 41 to 60 சிஆர்பிசி அந்த காக்னிசபிள் அஃபென்ஸா இருந்தா ஒரு கொடுங்குற்ற மாதிரியான ஒரு பிரிவா இருந்தா நீங்க வந்து கைது பண்ணணும் சட்டம் சொல்லுது. இல்ல தவறாக பயன்படுத்துறாங்க. செக்ஷன் 41 to 60 சிஆர்பிசி கைது எப்படி எல்லாம் பண்ணணும், கைது என்ன அப்படிங்கிறது விவரிக்குது. அது எங்க நடக்குதா, அது நடைமுறையில் இருக்குதா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். 1 செகண்ட் 41 சிஆர்பிசில கிளீஸ் போலீஸ் ஆபீசர் மே அரெஸ்ட், மே எஃபெக்ட் அரெஸ்ட் சொன்னாங்க. எங்கேயுமே ஷால் அரெஸ்ட் சொல்லவே இல்லை. 1996 உச்சநீதிமன்றம் ஜோகிந்தர் குமார் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் யூபி ஒரு கேஸ்ல 2 உச்சநீதிமன்ற நீதிபதிகள் ரொம்ப தெளிவா சொன்னாங்க. ஒரு காக்னிசபிள் அஃபென்ஸ் பிடிக்கக்கூடிய குற்றம் ஒருத்தர் பண்ணிருக்காரு ஒரு கம்ப்ளைண்ட் போலீஸ் கொடுத்தா மட்டுமே இமீடியட்டா எஃப்ஐஆர் போட்டாங்க, வழக்கு பேசுவாங்க, மட்டும் ஆட்டோமேட்டிக்கா அரெஸ்ட் பண்ணக்கூடாது. கேள்வி ஒரு வழக்குல 2 வழக்குல 16 புகார்கள் மாத்தி 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 கொடுக்கப்படும் போது காவல்துறை அந்த சிவமணிட்ட வந்து கூப்பிட்டு எப்பயோ உங்க கம்ப்ளைண்ட் வந்து சொல்லும் போது அவர் நிச்சயமா சொல்லிருப்பாரு, எம்எல்ஏ இங்க மட்டும் இல்லங்க வடபள்ளியில போயா இருக்கு, கேகேநர்ல போயா இருக்கு, அசோக் நகர்ல போயா இருக்கு, இதே கம்ப்ளைண்ட் 4 கொடுத்துருக்காங்க, கட்டாயம் சொல்லிருப்பாரு, இயல்பா சொல்லிருப்பாரு. அப்படியா அப்படின்னு ஒரு கேள்வி நீங்க கேட்டிருந்தா இந்த 18 எஃப்ஐஆர் ஃபைல் இருக்குமா? ஒரு எஃப்ஐஆர் கொடுத்த பிறகு சேம் செட்ஸ் ஆஃப் ஃபேக்ட்ல இன்னொரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னா போலீஸ் போடவே கூடாது. அது சேம் செட்ஸ் ஆஃப் ஃபேக்ட்ல மறுபடியும் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னா போலீஸ் அதை ஃபர்தரா ஒரு வாக்குமூலமாக நாங்க வச்சுக்கலாமே தவிர இன்னொரு எஃப்ஐஆர் போடக்கூடாது. போட்டா we are liable, ரெஸ்பான்சிபிள் போடக்கூடாது. டிஸ்டிங்க்டா அதுக்கப்புறம் ஒரு ஹராஸ்மெண்ட், அவர் குரூவல்டி, திருப்பி அடிச்சாரு, திருப்பி மிரட்டினது, சப்ஸ்காண்ட் ஈவென்ட் நிறைய வந்து சட்டம் தெரியும். சிவமணிக்கும் உமாக்கும் சட்டம் தெரியுமாங்கிற கேள்வி இருக்கு. சட்டம் அதிகமா தெரிஞ்ச வலசலகுமாரிட்ட நான் கேட்க விரும்புறேன். நீங்க வந்து மகளிர் கமிஷன்ல இருந்தீங்க, நீங்க வந்து பெண்களுக்காக கடுமையான குரல் கொடுத்துட்டு வர்றீங்க. ஆனா நம்ம வந்து ஏற்கனவே பார்த்த உங்க கண் முன்னாடி ஒரு உதாரணம், ஒரு வழக்கு இருந்தது. இது போக திரு சித்தனன் சொன்னாங்க, இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்டே சொல்லுது இவர் வந்து ஒரு ஆண்மானா யோசிச்சிருக்கலாம், நீங்க பெண்களுக்காக போராட ஒரு குழுல இருக்கலாம், நான் வந்து ஒரு ஆணாதிக்கவாதியா இருந்திருக்கலாம். நிச்சயமா 2 நீதிபதிகள் கொண்ட பெஞ்ச் ஒரு ஆணாதிக்க பெஞ்சா இருந்திருக்காது. அவங்க சொல்றாங்க இவ்வளவு ஒரு 41 சிஆர்பிசி நான் இவ்வளவு பிரிவா விளக்கம் சொல்லிருக்கு, 7 பிரிவு சொல்லிருக்கு, சாட்சியை கலைக்கிறது, தடையத்தை இது பண்றது, அடிக்கிறது, உதைக்கிறது, மறைக்கிறது, இந்த மாதிரி ஏதாவது பண்ணியிருந்தா நீ கைது பண்ண, அப்படி பண்ணிடுவாங்க, அச்சம் இருந்தா கைது பண்ணுன்னு சொல்றாங்க. அப்படி எதுவுமே இல்லாம சாதாரண ஒரு புகார் வந்துருச்சு, என்ன என் புருஷங்காரன் குடும்பப்படுத்துறான், என்ன கொடுத்தா வரட்சணை கேட்டுவான்றான், 2 பஸ் வாங்கிட்டா 2 வீடு வாங்கிட்டான்னு சொல்றான், உடனே கைது. இது எந்த வகையில நியாயம்? சுப்ரீம் கோர்ட் சொன்னால ஏதாவது தவறு இருக்குதா? சுப்ரீம் கோர்ட் சொன்னதுல எந்த தவறும் இருக்குன்னோ இல்ல அதை பத்தி விவாதிக்கிறதுக்காகவோ நான் இப்போதைக்கு சொல்ற விரும்பல. ஏன்னா ஹைகோர்ட்ல ஏற்கனவே சிவமணியே சொன்னார், ஏற்கனவே நமது மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் நமது நீதிமன்றமானது, உயர் நீதிமன்றமானது 2008 அதுக்கான தனி விதிமுறைகளை வகுக்கப்பட்டு எல்லா போலீஸ் ஸ்டேஷன்களுக்கும் அது கொடுக்கப்பட்டு அதன்படி இன்றைய தேதி வரைக்கும் நான் ஒரு மகளிர் ஆணைய உறுப்பினராக இருக்கும் போது எங்களிடம் பல போலீஸ் ஸ்டேஷன் பத்தி, காவல் நிலையங்களை பற்றியும் இதுகள் வருகின்றன, கம்ப்ளைண்ட்ஸ். அதை பத்தி பார்க்கும்போது அவங்க என்ன பண்றாங்க, ஒரு புகார் வந்ததுன்னா இப்ப சிவமணி சொன்ன மாதிரி அடிக்கிறது, உதைக்கிறது மட்டுமல்ல, கொடும் காயம் ஏற்படுத்துறது மட்டும் குரூவல்டி அல்ல. இப்போது நீங்க பாத்தீங்கன்னா நேற்று மீடியாலே பேப்பர்ல எல்லாம் வந்துச்சு, அதாவது பெங்களூர் உயர் நீதிமன்றத்துல ஒரு இதுவே கொடுத்திருக்காங்க, ஒரு பொண்ணு வந்து ஜீன்ஸும் பேண்டும் போட அனுமதிக்காததையே குரூவல்டிங்கிற டெபினேஷன்ல நீதிமன்றமே கொண்டு வந்தாச்சு. அந்த மாதிரி ஒரு டெபினேஷனே வந்தாச்சு. நீ அடிக்கிறது, உதைக்கிறது பிசிக்கல் ஹார்ம் மட்டுமல்ல குரூவல்டி.
குரூவல்டி டெபினிஷன் பண்ணா இது இட்ஸ் a very wide definition. இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எந்த காவல் நிலையத்திலும் எங்களுடைய கமிஷனும் நாங்களும் அதை மானிட்டர் பண்ணிக்கிட்டு தான் வரோம். காவல் நிலையத்தை பொறுத்த வரைக்கும் கூடுமானவரை உடனடியாக எந்த இதுலயும் எஃப்ஐஆர் போடுவது இல்லை. டிஎஃப்டபிள்யூ டிஸ்ட்ரிக்ட் சோசியல் வெல்ஃபேர் ஆபீசர் என்கிற ஒரு தனி ஆபீசரனுடைய ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி தான் பிரைமா பேசி கேஸ் இருந்தால் மட்டுமே எஃப்ஐஆர் போடப்படுகிறது. அந்த எல்லாத்துலயுமே அந்த ஐஓ வந்து விசாரணை அதிகாரி வந்து கன்வின்ஸ் ஆனா தான் செய்யணும். அதுல வந்து எந்த குழப்பம் கிடையாது. அதுக்கப்புறம் மேஜிஸ்ட்ரேட் போகும்போது அவருமே ரிமாண்ட் தேவையா அப்படின்னு ஒரு மனசை செலுத்தி அவருக்கு வந்து கன்வின்ஸ் ஆனா தான் அடுத்து செய்ய போகுது. நடைமுறையில இது இருக்கா அப்படிங்கிற சட்டம் வந்து தெளிவா இருக்குது. நம்ம ஊர்ல வரதட்சணை கொடுமைங்கிறது எவ்வளவு பெரிய ஒரு ஆயுதமா பயன்படுத்தப்படுது நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். உயர்நீதிமன்றம் வரணும். உயர்நீதிமன்றம் பல வழக்குகள் இன்னும் சொல்ல எனக்கு தெரிஞ்சு சேலத்துல ஒரு துணைவேந்தருடைய குடும்ப வழக்குல வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வந்து இது உயர்நீதிமன்றம் ரொம்ப கடுமையா எடுத்து கொண்டு போச்சு. ஒரு தற்கொலை வரைக்கும், அதாவது வரதட்சணை கொடுமையினால் தற்கொலை ஒரு பக்கம் இருக்கு. வரதட்சணை புகார் செலுத்தப்பட்டதுனால புகாருக்கு உள்ளானால் தற்கொலை நம்ம ஊர்ல எவ்வளவு இருக்கு? இதெல்லாம் துஷ்பிரயோகம் செய்யாமலா இதெல்லாம் நடக்குது? துஷ்பிரயோகம் எல்லா கேசஸ்லயும் இருக்கு. நெக்லிஜிபிள் அமௌண்ட் ஆஃப் துஷ்பிரயோகம் இருக்கலாம். அதாவது வெரி மினிமல் சான்சஸ். அது எந்த சட்டத்திலும் இருக்கிறது. அதாவது நீங்க வந்து சொல்ற மாதிரி வரதட்சணை கொடுமையில மட்டுமல்ல, 498A மட்டுமல்ல, எல்லா வழக்குகளிலும் துஷ்பிரயோகம் இன்னைக்கு நடந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனா போலீஸ் ஸ்டேஷன் நமது இப்ப சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பானது இட் இஸ் an apex court judgment மொத்த எல்லா மாநிலங்களுக்கும். நீங்க சொல்றீங்க வந்து எல்லா சட்டப்பிரிவுமே துஷ்பிரயோகம் செய்யப்படத்தான் செய்யுது இல்லன்னு சொல்லி மற்ற விஷயங்கள்லாம் ஒரு ஊழல் வழக்கு, ஒரு கம்ப்ளைண்ட் வழக்கு, ஒரு கொலை வழக்குன்னா ஒன்னு ஒரு தாதா ரவுடி ஆயிடுறாரு, அப்படி பெரிய அரசியல் தலைவர் ஆயிராரு, அமைச்சர் ஆயிராரு, அவங்க எல்லாம் பெருமைக்குரிய விஷயமா இருக்க முடியும். ஆனா இது போன்ற குடும்ப வன்முறை குற்றச்சாட்டுகள்ல அவன் வந்து எவ்வளவு பெரிய அவமானத்துக்கு உள்ளாரான், அந்த உறவினர்கள் மத்தியில் எவ்வளவு ஒரு தலக்குனிவை சந்திக்கிறாங்க உங்களுக்கு தெரியாதா? நீங்க அவமானத்தை மட்டும்தான் பாக்குறீங்க. அந்த பொண்ணு எவ்வளவு கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டால் அவள் பட்ட மனவேதனை, அவள் பட்ட பிசிக்கல் ஹார்ம் என்னென்ன நடைமுறைக்கு வந்துவிட்டது என்பதை சில விஷயங்களை வந்து நேரடியாக வெளியே சொல்ல முடியாது. அந்த பொண்ணு அருமையான பாயிண்ட் ஜான் பாஸ்கோட்ட கேட்க விரும்புறேன். அவங்க சொன்னாங்க, வழக்கறிஞர் சொன்னாங்க, வளசலகுமார் சொன்னாங்க, அதாவது எவ்வளவு பெரிய கொடுமைக்கு உள்ளா இருந்தா ஒரு பெண் 4 சோறு நடக்கக்கூடிய விஷயத்தை தெருவுக்கு கொண்டு வருவா, கோர்ட்டுக்கு போறா, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறா அப்படின்னா நிச்சயமா தெரியும் எவ்வளவு பெரிய விஷயங்கள். அங்க இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் யாரும் அன்பா விசாரிக்க போறது இல்ல. அவங்க வந்து வார்த்தைகளை வந்து முன்ன யூஸ் பண்ணலாம். நீதிமன்றத்தில் பல கேள்விகள் குறுக்கு விசாரணை வர வைக்கலாம். அப்ப குடும்ப விஷயங்கள் எவ்வளவு தூரம் சந்திச்சிருக்கும் தெரிஞ்சு இதுக்கு மேல தாங்க முடியாது, ஊர் சிரிச்சாலும் பரவாயில்ல, என்னால இந்த கொடுமையை தாங்க முடியாதுங்கிறனால தான் நான் வெளியவே வர்றான். அதை நம்ம எப்படி தப்பு சொல்ல முடியும்? இது வந்து நீங்க சொல்றதுல ஒரு 20% தான் உண்மை இருக்கிறது. ஏன்னா இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் எல்லாருமே சொல்ற பார்த்தா நான் சொல்ல இவர் ஒரு 10% உண்மைன்றார், அவர் 10% இல்ல. மேடம் வந்து அவங்க உமன் கமிஷன்ல இருக்கிறதுனால அவங்க டெலிபரேட்டா டைரக்டா வந்து பெண்களுக்கு சாதகமா பேசுறாங்க. இந்த ஆக்ட்ல வந்து பாதிக்கப்படுற ஆண்கள் தான் அதிகம். பாதிக்கப்படுற ஆமா இந்த ஆக்ட்ல. ஆனா குடும்பத்துக்குள்ள வந்து பாதிக்கப்படுற பெண்கள் அதிகமா ஆண்கள் அதிகமா? குடும்பத்துல வந்து பாதிக்கப்படுறது வந்து பெண்கள். நீங்க வந்து கோர்ட்டுக்கு வரதை வச்சு நீங்க சொல்றீங்க. ஆனா இதனால நீங்க ஃபேமிலி கோர்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா தெரியும். கோர்ட்டுக்கு வரதை விட்டுருங்க. இந்தியால 2012 அதிகாரப்பூர்வமா பதிவு செய்யப்பட்ட தற்கொலை மரணங்கள் தற்கொலை வந்து வரதட்சணை மரணங்கள் மட்டுமே 8300 பேர் இருக்கிறாங்க. பதிவு செய்யப்பட்டது பல பேர் காரணம் தெரியாம வரதட்சணை கொடுமை காரணமா தற்கொலை செஞ்சிருக்கேன்னு சொல்லி எழுதி வச்சு செத்து போய் பதிவான மரணங்கள் மட்டும் 8300 2012. இவங்க எல்லாம் வந்து ஏதாவது ஒரு சீன் கிரியேட் பண்ணுவோம், ஏதாவது பரபரப்பை உருவாக்கணும் சொல்றதுக்காக வர்றாங்க. கணவன் மேல வழக்கு போட்டு உட்கார்ந்து இருப்பாங்க. ஆனா தற்கொலை பண்ணிக்கிறாங்கன்னு எவ்வளவு பெரிய விபரீத முடிவுக்கு போறாங்க. டார்ச்சர் இருந்திருக்கும். நீங்க சொல்றது உண்மைதான். ஆனா நீங்க ரேஷியோ பிரகாரம் பாத்தீங்கன்னா ஒரு 50-50 கூட இருக்காது. உண்மையிலுமே பாதிக்கப்படுற பெண்களுக்காக குரல் கொடுக்கக்கூடியவங்க நாங்க தான். நீங்க அட்வொகேட் தான் நாங்க வந்து பாதிக்கப்பட்ட பெண்களுக்காக குரல் கொடுக்கிறோம். இருந்தாலும் இந்த சட்டத்தை வந்து ஒரு ஷீல்டா பயன்படுத்தி வளசலகுமார் வந்து பாதிக்கப்பட்ட ஆண்களுக்காக குரல் கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க வந்து உமன் கமிஷன் இருக்கிறதுனால அவங்க வந்து சொல்றீங்க. நீங்க வந்து அவங்க உமன் கமிஷன் சட்டப்பூர்வ அங்கீகாரம் டைரக்டா நீங்க வந்து நீங்க ஃபேமிலி கோர்ட்ல நீங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க டெலிபரேட்டா பாத்தீங்கன்னா நீங்க பாதிக்கப்பட்ட ஆண்கள் தான் அதிகமா இருக்கிறாங்க. இந்த சட்டத்தினால பாதிக்கப்படுற ஆண்கள் தான் அதிகம் இருக்கிறாங்க. இல்ல அதாவது நம்ம கலாச்சாரத்தையும் பார்க்கணும். பெண்கள் பொறுத்த வரைக்கும் அவ்வளவு சீக்கிரமா ஒரு என்னதான் அவேர்னஸ் இருந்தாலும் அவங்க வந்து ஃபேமிலி நீங்க ஏற்கனவே சொன்னது மாதிரி 4 சுவத்துக்குள்ள நடக்கிறத திடுதிப்புன்னு வந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷன்லயே ஒரு கோர்ட்டுக்கு வரும். அவங்களால் தாங்க முடியாத அளவுக்கு கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டால் மட்டுமே இவங்க சொல்ற மாதிரி அபியூஸ் மிஸ்யூஸ் அதுல ரேரஸ்ட் ஆஃப் தி இதுல நீங்க சொல்ற மாதிரி 2 பேரும் சொல்ற மாதிரி ஆண்களா பெண்களாங்கிற ஒரு பிரச்சனை விட்டுறோம். உமாவுடைய கேஸ்ல எடுத்தீங்கன்னா அவருடைய தம்பி மனைவி வந்து அவங்க மேலேயும் புகார் கொடுத்திருக்காங்க. இவங்க ஒரு பெண். நம்ம வந்து மனைவி கணவன் மீது வழக்கு தொடுக்கிற மட்டுமே பாக்குறோம். ஆனா மனைவி கணவன் மீது மட்டும் இல்லாமல் கணவனுடைய குடும்பத்தினர் மீது வழக்கு தொடுக்கிறாங்க. அதுக்கு என்ன உங்க மீது என்ன வழக்கு தொடுத்தாங்கம்மா உமா நீங்க சொல்லுங்க. என் மீது அவங்க என்னன்னா நான் அவங்க கருவை கலைக்க சொன்னேன். அதுக்கப்புறமா அந்த குழந்தை பேர் ஏதோ சொன்னேன்னு சொல்லிட்டு என் மேல தேவையில்லாத அவதூறு வழக்கு சொல்லியிருக்காங்க. நான் இன்ஃபேக்ட் அவங்கள வந்து
வரதட்சணை கேட்டு நான் வரதட்சணைன்ற கான்செப்ட் அவங்க எதுவுமே எங்க கிட்ட கொடுக்கவே இல்லை. எங்க இதுல வெரி கிளியர் there is no dowry harassment. எங்க கேஸ்ல அவங்களே சொல்லியிருக்காங்க நோ டவுரி ஹராஸ்மெண்ட். ஆனா என்னன்னா அவங்க கருவை கலைக்க சொன்னோம், எங்களுடைய ட்ரெடிஷனல் பிராக்டிசஸ் அவங்கள பிராக்டிஸ் பண்ண சொன்னோம் அன்றது வந்துதான் அவங்களோட குற்றச்சாட்டு. அப்புறமா என் தம்பி விஷயத்துல நான் இன்ஃபுளுயன்ஸ் பண்றேன், இதுதான் என் தம்பி மனைவி என் மேல வச்சிருக்க குற்றச்சாட்டு. ஆக்சுவலா வந்து நான் அந்த மாதிரி கிடையாது. நான் ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜரா இருந்தேன் பெரிய கம்பெனில, எம்என்சி கம்பெனில இருந்தேன், எம்சிஏ அண்ட் MBA படிச்சிருக்கேன். அதனால அவங்க பிரெக்னெண்டா இருக்கிற சமயத்துல நான் அவங்கள வந்து ஒரே ஒரு முறை தான் போய் பார்த்தேன். அந்த சீமந்த விழால ஒரு நாள் பார்த்தேன். பர்சனலா குழந்தை பிறக்கிறதுக்கு 15 நாள் முன்னாடி பாக்கணும்ன்றதுக்காக பார்த்தேன். நான் காலையில 8:30 ஆபீஸ் போனா நைட் 8:30 தான் வருவேன் அந்த பீரியட்ல எல்லாம். அப்போ இருக்கும்போது இவனை இன்ஃபுளுயன்ஸ் என் தம்பி இன்ஃபுளுயன்ஸ் பண்றதுக்கோ இல்ல இவங்கள போய் கருவ கலையே இது பண்ணேன்னு சொல்றதுக்கோ எனக்கு அந்த மாதிரி ஒரு தாட் ப்ராசஸ் இல்ல. மோர் ஓவர் எனக்கும் குழந்தை இல்ல. அதனால இவங்களுக்கு ஒரு குழந்தை இருக்கும் போது எனக்கு அந்த குழந்தைய நான் எந்த அளவுக்கு நேசிச்சிருப்பேன்னு நீங்க நினைச்சு பாருங்க. ஆனா அவங்களோட என்னன்னா நீங்க வந்து அந்த குற்றம் செய்யலன்னு சொல்றீங்க, அவங்களுடைய தரப்பு என்னவா இருக்கு அப்படிங்கிறது தெரியல. நண்பர்களே, ஒரு முக்கியமான விஷயத்தை பாக்குறோம். இது போன்ற வரதட்சணை வழக்குகள்ல ஒட்டுமொத்தமா 93% வரை குற்றப்பத்திரிகை வரை தாக்கல் செய்யப்பட்டு விடுகிறது. ஆனால் இந்த வரதட்சணை வழக்குகளில் எவ்வளவு வந்து ஆதரவாக, அதாவது ஆண்களுக்கு எதிராக குற்றம் நிரூபிக்கப்படுகிறது என்றால் வெறும் 15% தான். மிக 85% வழக்குகள் விடுதலையாகின்றன. அதற்கான காரணம் என்ன? சட்டம் தவறாக பயன்படுத்தப்படுகிறதா, ஆண்கள் மீது தவறான குற்றச்சாட்டு படுகிறதா, அல்லது பெண்கள் அடக்கி ஆளப்படுவதனுடைய வெளிப்பாடுதான் இந்த பிரச்சனையா? வரதட்சணை சட்டம் ஆயுதமா அல்லது கேடயமா என்ற தலைப்பில் இன்றைய நிகழ்ச்சி நான் பார்த்து கொண்டு நான் திரு சித்தனன் கேட்க விரும்புறேன். ஏற்கனவே நான் இடைவெளிக்கு முன்னாடி சொன்னது போல அகில இந்திய அளவுல வரதட்சணை கொடுமை காரணமா புனையப்பட்ட வழக்குகள்ல 85% வந்து விடுதலை செய்யப்பட்டிருக்கு. வெறும் 15% தான் கன்விக்ஷன் ரேட் போயிருக்கு. நம்ம சொன்னா அவர் எஃப்ஐஆர் பண்ண அப்புறம் பாதி வந்து வாபஸ் போயிடுவாங்க. நான் சொல்றது அப்படி இல்ல. 93.5% குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. உங்களுக்கு தெரியும், சார்ஜ் ஷீட் பிரேம் பண்ணியாச்சுன்னா அது வந்து அனைமா ஆல்மோஸ்ட் அந்த கேஸ் முடிஞ்ச மாதிரி. அதுக்கப்புறம் வந்து வெறும் எவிடன்ஸ் வந்து ப்ரூவ் பண்ண வேண்டியதான். பிரேம பசி இல்லாம கோர்ட் வந்து சார்ஜ் ஷீட் பிரேம் எடுக்காது. ஆனா 15% தான் கேஸ் ப்ரூவ் ஆகுது. எங்க தப்பு? நீங்க வந்து ஆதாரங்கள் இல்லாம வழக்கு போடுறீங்களா, இல்ல பெண்கள் வந்து அவங்களோட ஆதாரத்தை ப்ரூவ் பண்ண முடியாம போயிடுறாங்களா, இல்ல ஆண்கள் உண்மையிலே பாதிக்கப்பட்டிருக்காங்க? இல்ல, பெண்கள் வந்து நிறைய வரதட்சணை கொடுமை வழக்குகள் கொடுக்குறாங்க. கொடுத்த உடனே அதுல பிரமா பேசி எவிடன்ஸ் இருக்கா இல்லையாங்கிறது இல்ல, வழக்கு பதிவு செய்ய முடியாத அளவுக்கு அதுல சாட்சியங்கள் இருக்குன்னு போலீஸ் சொல்லக்கூட விடுறதில்லை. மக்களும் சரி அல்லது அந்த பாதிக்கப்பட்ட நபர்களும் சரி, ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா உடனே ஏன் எஃப்ஐஆர் போடல அப்படின்னு சொல்லி இன்சிஸ்ட் பண்ணக்கூடிய சூழ்நிலை தான் இருக்குது. ஒன்ஸ் எஃப்ஐஆர் போட்டா ஏன் அரெஸ்ட் பண்ணல போலீஸ் நிர்பந்தங்கள், நிறைய நிர்பந்தங்கள் கண்டிப்பாக போலீஸ்க்கு இந்த மாதிரி உண்டு. அதுக்கு பண்ணிதான் அதனால பல்வேறு சமயங்களில் அதுல காக்னிசபிள் வந்துட்டாலே பிரைமா ஃபேஸ் கேஸ் இருந்தா எஃப்ஐஆர் போடுறாங்க. எஃப்ஐஆர் போட்டோம்னா அரெஸ்ட் பண்ணலன்னா போலீஸ் அதிகாரிகள் மேல ஏகப்பட்ட அலிகேஷன்ஸ் ஏகப்பட்டதெல்லாம் வருது. உங்களுக்கு சொல்லல, உங்களுக்கு நல்லா தெரியும், ஒரு எஃப்ஐஆர் போட்டதுக்கு அப்புறம் அந்த அந்த குற்றப்பத்திரிகை எதிரி நீங்க குறிப்பிடக்கூடிய ஆள் வந்து எவ்வளவு பாடுபடுவான்னு நீங்க உங்களுக்கு தெரியும். ஆனா அவங்க எல்லாம் குடும்பத்துக்காரங்க ஓன் அழுகுறாங்க, நான் போட்டேன் அப்படின்னு சொன்னா அது என்ன? எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டது ஒரே காரணத்துக்காக வேண்டி அரெஸ்ட் பண்ணணும் எந்த சட்டம் சொல்லல, எந்த நீதிமன்றமும் சொல்லல. பிரைமா ஃபேசி கேஸ் இருந்தான்னா the power vested upon a police officer to arrest is something. அதை எக்ஸசைஸ் பண்றது ரொம்ப ஜுடிஷியலா பண்ணணும், ரொம்ப ஜுடிஷியஸா பண்ணணும். நீங்க தான் சொல்றீங்க அந்த அழுத்தம் வந்து அவங்க குடும்பத்தினால. அதனால ஈவன் இங்க தமிழ்நாட்டில் இருப்பாங்க பாதிக்கப்பட்ட பெண், ஆந்திராவில் ஒரு இன்லா இருப்பாங்க, அமெரிக்காவில் ஒரு சிஸ்டர்லா இருப்பாங்க. எல்லாரும் பேருமே கொடுத்து அமெரிக்காவில் இருக்கிற சிஸ்டர்லா பேர்ல கொண்டு போன்ல ஹராஸ் பண்ணாங்க சொல்லி ஆட்டோமேட்டிக் எஃப்ஐஆர் போட்டு அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்ண சூழ்நிலை, அல்லது இவங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்து அவங்க டிபோர்ட் பண்ண சொல்லி நிறைய எல்லாம் வந்தது. சுப்ரீம் கோர்ட் லெவல்ல போயுது. ஆட்டோமேட்டிக்கா ரோப்பின் பண்ணக்கூடாது, கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க எல்லாத்தையும் அக்யூஸ் சேர்க்க கூடாது, என்னன்னு பார்த்து கரெக்டா இருந்தா மட்டும்தான் அரெஸ்ட் பண்ணு சொன்னாங்க. 2008 நம்ம ஜஸ்டிஸ் ரகுபதி நம்ம நீதிமன்றம் சென்னை நீதிமன்றத்தில் டவுரி ப்ரொஹிபிஷன் ஆக்ட் 1961 ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கப்பட்டால் போலீஸ் ஆபீசர் வழக்கு பதிவு செய்யவே கூடாது. இமீடியட்டா அந்த கம்ப்ளைண்ட் வந்து டிஸ்ட்ரிக்ட் சோசியல் வெல்ஃபேர் ஆபீசர் அனுப்பணும். அவங்க ஒரு பிரிலிமினரி என்கொயரி கண்டக்ட் பண்ணி பிரைமா ஃபேசி கேஸ் மேட் அவுட் இருக்கு, எஸ் யூ கேன் ப்ரொசீட் வித் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் கேஸ் அப்படின்னு சொன்னா மட்டும்தான் எஃப்ஐஆர் பதியணும். எஃப்ஐஆர் பதிவு செஞ்ச பிறகு வழக்கு புலம்பு சாட்டு செஞ்ச பிறகு அரெஸ்ட் பண்ற அளவுக்கு பிரைமா ஃபேசி கேஸ் இருக்குன்னு முடிவு பண்ணோம்னா அரெஸ்ட் பண்ணக்கூடாது போலீஸ் ஆபீசர். டிஸ்ட்ரிக்ட் சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் ஆர் டெப்டி கமிஷனர் ஆஃப் போலீஸ் லெவல்ல ஒரு அதிகாரிட்ட இன் ரைட்டிங் ஒரு ஆர்டர் வாங்கின பிறகுதான் அரெஸ்ட் பண்ணணும்னு சொல்லி இருக்குது. நீங்க சொல்றதெல்லாம் வந்து ஆண்களுக்கு மிகப்பெரிய பாதுகாப்பு இருக்கிற மாதிரி ஒரு தைரியமே கூட வருது. இல்ல என்ன அப்படின்னா நடைமுறை உண்மை அப்படி இல்லங்கிறது நம்ம திரு சோமனி கேஸ் நம்ம கண்கூடா பார்த்தோம். இல்ல அப்படி இல்லாம பல்வேறு நிர்பந்தங்களுக்கு அடிபணிஞ்சு எஃப்ஐஆர் போட்டாலே நமக்கு எதுக்கு ஒம்பு, நம்ம அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்ணி கோர்ட்ல பாத்துக்கிட்டோம்
அப்படின்னு பண்ணக்கூடிய அதிகாரிகள் அதிகமா இருந்து எத்தனை பேர் வாழ்க்கையில அதனால நான் வந்து குமாரிட்ட நான் கேட்க விரும்புறேன். நான் முதல்ல சொன்ன மாதிரி அந்த வழக்குடைய நிறுவனமாவுடைய எண்ணிக்கை பாருங்க, 15% தான் குற்றம் நிரூபிக்கப்படுது. இதுல வந்து வெறும் சாட்சியம் 10 15% மட்டும் சொல்ல முடியுமான்னு எனக்கே ஒரு சந்தேகம் இருக்கு. 85% வழக்குகள் வந்து நிரூபிக்கப்படாமலே போயிருது அப்படின்னா வெறும் சமரசத்தினாலேயோ சாட்சியங்கள் மறைக்கப்படுறதுனாலே உண்மை அங்க இல்ல, அந்த வழக்கு அதுக்கு மேல நடத்துறதுக்கான வாய்ப்புகள் இல்ல அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். இல்ல கண்டிப்பா நீங்க இப்ப 15% சொன்னது நீங்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆஃப் கிரைம் பியூரோ வந்து த்ரூ அவுட் இந்தியா. எஸ், நீங்க தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் நம்முடைய மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக இல்ல. கன்விக்ஷன் ரேஷியோ இஸ் சம்திங் வெரி மச் ஹையர் than what is இல்ல அதிகப்பட்ட நான் எல்லாரும் சொல்றேன் இல்ல துல்லியமான புள்ளி கையில இல்ல 30% மேல எங்கேயுமே இல்ல இருக்கட்டும். 70 அப்படி பார்த்தாலுமே 70% வந்து எங்க போறது? 70% நாட் எ ஸ்மால் நம்பர். அதுக்கு தான் நான் சொல்றேன். நான் ரீசன் என்ன சொல்றேன்னா, சி உங்களுக்கு ஒரு எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டு சார்ஜ் ஷீட் போடப்பட்டு சி எஃப்ளெக்ஸ் ஆஃப் டைம் அண்ட் இது வந்து உறவுகள் சம்பந்தப்பட்ட ஒரு சென்சிட்டிவான ஒரு விஷயம். பெண்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கே தெரியும், ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜுக்கு மேல அவங்களுக்கு என்ன தோணும், சரி நம்மளும் விட்டு கொடுப்போம், நம்மளுடைய கலாச்சாரம், நம்மளுடைய பண்பாடு, நம்மளுடைய இது. அததான் நான் சொன்னேன், நீங்க ஆல் இந்தியா லெவல்ல மட்டும் பார்க்காதீங்க. இன்னைக்கு பேப்பர் ரிப்போர்ட்டை பார்த்துட்டு 15% கன்விக்ஷன் ரேட், கிரைம் அகேன்ஸ்ட் விமன் இவ்வளவு இருக்கு, இவ்வளவு பேர் பாதிக்க, இதை மட்டும் நீங்க பார்க்காதீங்க. நீங்க நம்முடைய மாநிலத்தை பாருங்க. இன்னைக்கு வந்து ஏன் பெண்கள் வந்து கலாச்சாரம் இல்லையா? இல்ல கலாச்சாரம் இல்லன்னு சொல்ல நான் பேச வர்றதை பொறுத்தவரையே ஏன் கிரைம் 15% சம்திங் அண்ட் 30% வாஸ்ட் டிஃபரன்ஸ் இருக்கு கன்விக்ஷன் ரேஷியோ. கண்டிப்பா நம்ம வந்து 70% வந்து கன்விக்ஷன் ஆல் அப்படின்னா நம்ம வந்து ரீசன் என்ன அப்படின்னா, மெயின் ரீசன் வந்து இவங்களுக்குள்ளே, அதாவது ஒரு பெண்ணானவள் வந்து தான் பாதிக்கப்பட்ட இதை மறந்து மன்னித்து விடுவதற்கு ஆன ஒரு இதுகள் வந்து அதிகம். நம்மளுடைய தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மேக்சிமம் அதை பர்சியூ பண்ணாம அதுக்கு எவிடன்ஸுக்கு போகாம பரவாயில்லை நம்மளுடைய இன்லாஸ் தானே ஒரு பர்டிகுலர் எஃப்ளெக்ஸ் ஆஃப் டைம்ல நாட் பிகாஸ் சாட்சியங்கள் இல்லாத இது இல்ல, அவள் இன்னொரு குடும்பத்துக்கு போவாள், அவளுடைய பொறுப்புகள் இன்க்ரீஸ் ஆகும், ஏஜ் ஃபேக்டர் ஒன்னு இருக்கு, டைம் இருக்கு, அவன் வந்து வேலை நிமித்தமாக பல ஃபேக்டர்ஸ் இருக்கு. இல்ல நீங்க சொல்றதெல்லாம் பாத்தீங்கன்னா வழக்க வாபஸ் பெறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். நான் சொல்றது கன்விக்ஷன் வழக்கு முடியுது, கன்விக்ஷன் இல்ல. கன்விக்ஷனுக்கு நீங்க வாபஸுக்கு இல்லையே, நீங்க ப்ராப்பர் எவிடன்ஸ் கொடுத்தாதான் கன்விக்ஷன் வரும். ப்ராப்பர் எவிடன்ஸ் கொடுத்தாதானே கோர்ட்ல கன்விக்ஷன் வராது. அப்ப வந்து அந்த வழக்குல இயல்பாக யார் பண்ண நியாயம் தெரியல. கன்விக்ஷன் இல்லங்கிறதுனால that doesn't mean அது ஒரு ஃபால்ஸ் கேஸ். வேற என்ன சொல்ல முடியும்? எனக்கு ஒண்ணு இல்ல. அப்படி நீங்க சொல்ற கணக்குல ஒரு 5%, ஒரு 10%, 20%, 50%, 50-50 இருந்தா கூட ஒரு ஆறுதல் அடையலாம். 70% உங்களுடைய கணக்குப்படி 70% வந்து வழக்குல விடுவிக்கப்படுறாங்க, 30% தான் கன்விக்ஷன் ஆறானா இது எப்படி நாங்க ஒரு பக்கமா நியாயம்? இது வந்து ரகுபதி அவர்கள் பயந்ததுக்கும் உச்சநீதிமன்றம் இன்று ஒரு எச்சரிக்கை கொடுத்திருப்பதற்கும் 100% நியாயம் இருப்பதான. அவங்க ரகுபதி அவர்கள் வந்து ஒரு பெண்ணுக்கு பாதிக்கப்பட்டா உடனே பிடிச்சி உள்ள சொல்லிருக்கணும். அவர் ஏன் சொல்லல? நீ வந்து உடனே சமூக துறைக்கு அனுப்பு, நலத்துறைக்கு ஏன் அனுப்புன்னு சொல்றாங்க. அவருக்கு தெரியுது இந்த சட்டம் தவறாக பயன்படுத்தப்படுகிறது, நீதிபதி உணர்ந்திருக்கிறார். இந்த சட்டம் தவறா பயன்படுத்த எல்லா புள்ளிகளும் காட்டக்கூடிய விஷயம் இல்ல. அதாவது நீங்க வந்து நீங்க என்ன சொல்றீங்க, ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா ஏதாவது கிரீவியஸ் இன்ஜுரிஸ் இருந்தா மட்டும்தான் எஃப்ஐஆர் போடணும் அப்படிங்கறத நீங்க ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா எந்த கேஸ்லயுமே போட முடியாது. அதாவது மனதளவில் பாதிக்கப்பட்டவங்களும் வருவாங்க. அதுல என்ன நடக்குது, அந்த 4 சவத்துக்குள்ள என்ன நடக்குது, the gravity of the offense வந்து அந்த கம்ப்ளைண்ட்ல தான் தெரியும். விசாரிக்கிற ஸ்டேஷன் ஹவுஸ் ஆபீசர், இன்வெஸ்டிகேட்டிங் ஆபீசருக்கு தான் தெரியும். நீங்க வந்து டைம் கேப் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அக்யூஸ்ட் வந்து ஆன்டிசிபேட்டரி பெயில் வாங்கிக்கிட்டு சட்டத்திலிருந்து விடுவித்து அவருக்கு அந்த மினிமம் பனிஷ்மெண்ட் அவர் உள்ள இருக்கிற இதுதான். ஜான் பாஸ்கர் கேட்கிறோம், அவங்க சொன்ன ஒரு அருமையான ஒரு பாயிண்ட் இருந்தது. அதாவது நீங்க ஒரு குற்ற வழக்குகள் பாத்தீங்கன்னா ஒரு கொள்ளை மாதிரியான இடங்கள்ல அவங்க தடயங்கள் வந்து ரொம்ப சுலபமா சேகரிக்க முடியும். அங்க வந்து சாட்சியங்கள் கண்ணால பார்த்த சாட்சியங்கள் மட்டும் இல்லாம அங்க வந்து பொருளா சாட்சியம் இருக்கும். நமக்கு வந்து அவங்க வந்து சர்க்கம்டன்ஸ் எவிடன்ஸ் மட்டும் இல்ல, ஏதாவது ப்ராப்பர்ட்டி இருக்கலாம், ஏதாவது திருப்பி வந்து ரெக்கவர் பண்ணிருக்கலாம், இது மாதிரி பல விஷயம் இருக்கலாம். இங்க அவரது நண்பர் சொன்ன மாதிரி வந்து ஒரு வார்த்தையால துன்புறுத்துறது அல்லது வந்து இந்த குழந்தை எனக்கு பிறந்ததுன்னு சொல்றது, இல்லாட்டி நீ அவனோட இருக்க ஏதாவது விஷயங்கள் சொல்றதுலாம் எவ்வளவு ஹார்ட் பண்ணி எவ்வளவு வேதனை உருவாக்கும் தெரியும். இத எப்படி நீங்க ப்ரூவ் பண்ணுவீங்க? இது வந்து அப்ப ப்ரூவ் பண்ண முடியலங்கனால இந்த வார்த்தைகள் சொல்லல இப்படி இந்த குடும்ப படத்துல ஆயிருமா? என்னை வந்து மனைவி வந்து தன்னுடைய சகோதரனோட பழகக்கூடாதுன்னு சொல்றாங்க, அவங்களுடைய அம்மா வீட்டு திரும்ப போக கூடாதுன்னு சொல்றாங்க. இதெல்லாம் உங்களுக்கு இழைக்கப்படுற அநீதி. இதை எந்த கோர்ட்ல ப்ரூவ் பண்ண போறீங்க? இது எப்படி ப்ரூவ் பண்ண போறீங்க? நீங்க சாட்சியத்தை எப்படி நிரூபிப்பீங்க? நீங்க நிச்சயமாக 4 சோத்துகள் நடக்கிறது வெளியே தெரியறதுக்கு வாய்ப்பு இல்ல. இருந்தாலும் கூட அப்படி விடுவிக்கப்படுற வழக்குல அப்புறம் ஆண்களுக்கு நியாயம் நீங்க சொல்றீங்க. ஆண்களுக்கு உண்மையிலுமே டெஃபினட்டா நீங்க தான் சொல்றீங்க நிரூபிக்க முடியாது. ஏன்னா இன்னைக்கு வந்து ஈகோ பிரச்சனை தான் பாதி கேசஸ் வருது, ஈகோ பிரச்சனை தான் வருது.
அவங்க உடனே ஒரு போலீஸ் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துறாங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு இன்ஸ்பெக்டர் வந்து ப்ரெசஸ் பண்றாங்க, நீங்க அவரை வந்து இமிடியேட்டா அரெஸ்ட் பண்ணுங்க. அவர் மட்டும் இல்ல, அவர் சார்ந்த குடும்பத்தை சேர்ந்த அவருடைய சகோதரர், மனைவி, அம்மா எல்லாரையும் அரெஸ்ட் பண்றாங்க. இப்ப இது என்ன, இது வந்து உடனே உள்ள வந்து ஒரு ஃபிரிக்ஷன் வந்துருது. என்ன வந்து போலீஸ் ஸ்டேஷன் நிப்பாட்டிட்டாங்களே, இது பெரியவங்களை மத்தியில பேசி கூட தீர்க்கலாம். ஆனா அதுக்கு போகாம உடனே இவங்க என்ன பண்றாங்க, ஒரு காவல்துறை அனுப்புறாங்க. காவல்துறைக்கு போய் ஒரு ஆல்மன் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாலே அவங்க உடனே கூப்பிட்டு பையனை கூப்பிட்டு உட்கார வச்சிடறாங்க. இன்னைக்கு இதுதான் நடக்குது. அந்த நீதிபதி ரகுபதி குடும்ப வழக்கில் விட்டுருங்க, எந்த வழக்கிலையாவது உங்களுடைய கிளையண்ட் ஒருத்தர் கம்ப்ளைண்ட் கொடுத்து ஒரு எஃப்ஐஆரோ ஒரு அரெஸ்டோ பண்ணாம தான் நீங்க விட்டுருவீங்களா? நீங்க அதே காவல்துறை நீங்க போய் நான் கம்ப்ளைண்ட் கொடுத்து எவ்வளவு நேரம் ஆச்சு, ஏன் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணல, ஏன் அரெஸ்ட் பண்ணல, என் கிளையண்ட் எவ்வளவு உட்கார்ந்துட்டு இருக்காரு, அது புகார் வச்சு நான் மேஜிஸ்ட்ரேட் கூட போ, ஹைகோர்ட் போது நீங்க கேட்க மாட்டீங்களா? அப்ப உங்களுடைய கட்சிக்காரர்னா உடனே வழக்கு போடணும். நீங்க வந்து ஆண்களுக்காக பேசுறீங்கன்னா வழக்கு போட்டு உடனே போலீஸ் ஸ்டேஷன் உட்கார வச்சு, போலீஸ் ஸ்டேஷன் உட்கார வைக்க தான் செய்வாங்க. எல்லா வழக்கு விசாரணை அப்படிதான் நடக்கணும். வரதட்சணை கேஸ்ல மட்டும் தான் உட்கார வைக்கிறாங்களா? உலகத்துல எந்த புகார் பதிவு செய்யப்பட்டாலும் உடனே சம்பந்தப்பட்ட உட்கார விசாரிக்க தான் செய்றாங்க. ஆனா நீங்க தான் சொல்வீங்க விசாரிக்கணும்னு, நீங்களே சொல்றீங்க கூட்டு விசாரிக்கிறாங்க அப்படின்றீங்க. இல்ல இந்த பர்டிகுலர் வழக்குல பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, நீங்க பெண்கள் வந்து கொடுக்குற வழக்குல பொதுவாகவே என்னன்னா பெண்கள் வந்து பாதிக்கப்படுறாங்க தான் நினைக்கிறாங்க. தவிர 4 சோத்துக்குள்ள என்ன நடக்குது டெஃபினட்டா வந்து ஒரு போலீஸுக்கோ இல்ல சோசியல் வெல்ஃபேர் ஆபீஸுக்கோ தெரிய வாய்ப்பு இல்லை. இமீடியட்டா பிரைமா பேசின்றது அது அது போய் நல்ல தீர்மானமா பார்த்து தமிழகத்திலேயோ இந்தியாவிலேயோ வரதட்சணை கொடுமை இல்லைன்னு நீங்க சொல்ல போறீங்க? டெஃபினட்டா இருக்கு. அப்ப அவங்களுக்கு என்ன செய்யணும்? உங்களுக்கு அதுதான் நடந்துட்டு இருக்கு. அதாவது இதை நீங்களே சொல்லிட்டீங்க, அகில இந்திய லெவல்ல வந்து 15% கேஸ் மட்டும் தான் நீங்க ப்ரூஃப் ஆயிருக்கு. ஏன்னா இதான் காரணம். அப்ப அதான் சொல்லிட்டு இருக்கேன், உங்கள்ட்ட வீட்டுக்குள்ள நடக்குது ஒண்ணுமே இல்ல சார். இவ வந்து 24 ராத்திரி ஷோ போறவ, இவளுக்கு என்ன தெரியும் சொல்லிட்டு ஒரு மாமியாரோ நாத்தனாரோ சொன்னா இது வந்து எவ்வளவு பெரிய புண்ணா ஏற்படுத்தும். நீ நம்ம நைட் ஷோ போறவதானே, நீ காலேஜ்ல எவன் கூட பாதிக்க தெரியாது, அவங்க ஆபீஸ்ல வந்து உனக்கு என்ன வந்து பாஸ்கரோட தான் பேச்சு, முருகேஷோட தான் பேச்சுன்னு சொன்னீங்கன்னா இது வந்து நீங்க இதுல எந்த ஆபாசமான விஷயமும் சொல்லல நீங்க. ஆனா இதுக்கான அர்த்தம் என்னன்னு கேட்கறவங்க பாக்குறதுக்கு அத்தனை பேருக்கும் தெரியும். உனக்கு என்ன அவன் கூட தான் பேச்சு, உனக்கு என்ன யாரா வந்தா பல்ல காட்டிட்டு இருப்ப, எவ்வளவு சாதாரணமான வார்த்தை, இது ஆபாசமா இருக்கா? ஒண்ணுமே கிடையாது. ஆனா எவ்வளவு பெரிய ரீச், எவ்வளவு பெரிய வேதனை ஏற்படுத்தும் இந்த வார்த்தைகள். நிச்சயமா இது வந்து ஒரு ஊண்டிகா தான் இருக்கும். தவறு செய்யாத பெண்களுக்கு மிகப்பெரிய ஊண்டிகை இது. அது வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கும் போது எந்த ஆக்ஷனும் எடுக்கப்படலைன்னா அடுத்த ஸ்டேஜ் என்ன ஆகும்? சூசைடுக்கு போவாங்க. அதனாலதான் நம்மளுடைய இதுல வந்து இப்ப கண்ட்ரிலேயோ நம்மளுடைய ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரிப்போர்ட்டை பாத்தீங்கன்னா சூசைடல் டெத்ஸ் வந்து இட் இஸ் ஆன் த ரைஸ். தட் இஸ் பிகாஸ் அதை பிரிவென்ட் பண்ணும், அதை கர்ப் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக தான் போலீஸ்ல இம்மீடியட்டா அவங்க என்கொயரி பண்ணுங்க, டிஎஸ்டபிள்யூக்கு அனுப்புங்க, பிரைமா ஃபேசி கேஸ் இருக்கா இல்லையோ. தற்போதைக்கு அந்த ஒரு நிவாரணம் இன்டரிம் ரிலீஃப் மாதிரி அவங்களுக்கு ஒரு வார்னிங் கொடுத்து எல்லா கேசஸ்லயும் அரெஸ்ட் பண்றது கிடையாது, எல்லா கேசஸ்லயும் எஃப்ஐஆர் போடுறதே கிடையாது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக எங்களுக்கு புள்ளி விவரங்கள் வந்து கொண்டிருக்கின்றன. ஸ்டேட் கமிஷனை பொறுத்த வரைக்கும் நாங்களும் மானிட்டர் பண்ணிட்டு இருக்கோம். போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து இவங்க சொல்ற அளவுக்கு எந்த இதுவும் அவங்க எடுத்த உடனே எந்த போலீஸ் ஆபீசரும் அரெஸ்ட் பண்ணியோ எஃப்ஐஆர் போட்டோ பண்றதாக எங்களுக்கு தகவல்கள் இல்லை. கைது எண்ணிக்கை குறைவா இருந்தாலும் திரு சித்தனுக்கு தெரியும், ஒரு காவல்துறையில வந்து ஒரு சாதாரண நீங்க வந்து அவர் 2 பேரும் அவங்க 2 வழக்கறிஞர், நீங்க வந்து ஒரு டிசியா இருந்தவங்க, உங்களுக்கு வந்து போலீஸ் ஸ்டேஷன்ங்கிறது ஒரு அன்றாட பொழப்பு, உங்களுக்கு வந்து அது ஒரு விஷயமே கிடையாது. ஆனா மற்ற அவன் உமா மாதிரி சிவமணி மாதிரி என்ன மாதிரி ஆட்கள்லாம் போலீஸ் ஸ்டேஷன் இருந்தா அந்த அடுத்த தெரு வழியா போறவங்க 90% மக்கள் இன்னைக்கு அப்படிதான் இருக்காங்க. போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டான்னா அவன் பக்கமே பேசக்கூடாதுன்னு உறவினர்கள் நினைப்பாங்க. அப்ப நீங்க வந்து ஒரு புகார் கொடுத்துட்டாங்கறக்கா ஒரு விசாரணை பண்றேன் கைது பண்றேன்னு சொல்லி போயிட்டீங்கன்னா இந்த நடவடிக்கை இட்செல்ஃப் அதுவே வந்து ஒரு மிகப்பெரிய பின்னடைவு ஏற்படுத்தும். அதுதானே நீங்க அடிக்கடி சொல்லக்கூடாது ஈடு செய்ய முடியாத பேரிழப்புன்னு சொல்றோமே, இதை விட வேற என்ன இருக்க முடியும்? நீங்க சொல்றதுல வந்து ஒரு 75% உண்மை இருக்கு. நிர்பந்தம்ங்கிறது அதிகம். இப்ப அந்த நிர்பந்தத்துல ஜஸ்டிஸ் ரகுபதி ஜட்மெண்ட்டுக்கு அப்புறம் இந்த டிபி ஆக்ட்ல மட்டும், டவுரி பிரைவேஷன் ஆக்ட்ல மட்டும் எஃப்ஐஆர் நாங்க போடவே முடியாது அப்படின்னு சொல்லி டிஸ்ட்ரிக்ட் சோசியல் வெல்ஃபேர் ஆபீசர் வந்து விசாரிச்சுட்டு நிறைய கேஸ்ல வந்து இதுல டவுரி ஹராஸ்மெண்ட் இல்லை, குரூவல்டி இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. பட் அவங்க சொல்ற டவுரி ஹராஸ்மெண்ட் மட்டும் தான் சொல்ல முடியும். பட் குரூவல்டிக்கு போலீஸ் எஃப்ஐஆர் ஆட்டோமேட்டிக்கா போடலாம். ஒன்லி டவுரி ஹராஸ்மெண்ட்டுக்கு மட்டும் தான், டிபி ஆக்ட்ல வரக்கூடிய அஃபென்ஸ்க்கு மட்டும் தான் சோசியல் வெல்ஃபேர் ஆபீசர் சொல்றாங்க. ஆனா குரூவல்டி ஸ்ட்ரைட்டாவே போலீஸ் அரெஸ்ட் பண்ணலாம். ஆனா 2 கிளப் பண்ணா போலீஸ் எஃப்ஐஆர் போட முடியாம உட்கார்ந்து இருந்தாங்க. அதுல நிறைய மிஸ்யூஸ் நடந்தது உண்மை. நிறைய அதுக்கு போலீஸ் காரணம். ஹராஸ் பண்ணி போலீஸ் ஏன் எஃப்ஐஆர் போடல, ஏன் அரெஸ்ட் பண்ணல, தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி பல்வேறு அப்படின்னா இந்த வழக்குல நான் கன்விக்ஷன் ஆகாம எனக்கு ஒரு தெளிவான நான் கன்வின்ஸ் ஆகாம நான் ஒரு தெளிவான முடிவு பெறாம கைது பண்ண மாட்டேன்னு சொல்லக்கூடிய தைரியம் கூட இல்ல காவல்துறைக்கு. இல்ல அது நீங்க வந்து அவர் திட்டிடுவார் இவர் பேசுவார் பயந்து நீங்க போட்டீங்கன்னா உங்களை நம்பி நாங்க எப்படி வழக்கு ஒப்படைக்கிறது, நாட்டை எப்படி உடைக்கிறது? நீங்க வந்து பெரிய பெரிய ஆள் தான் கைது பண்றீங்க, கேட்டா அவர் பிரஷர் பண்றாங்கன்னா அடுத்தவருடைய இன்ஃபுளுன்ஸ்னால நீங்க ஒர்க் பண்ணீங்கன்னா உங்களுடைய நேர்மையை கேள்விக்குள்ளாக்கலாமே. இது வந்து நான் ஜெனரலைஸ் பண்ணி சொல்லல. ஒரு சில வழக்குகளில் நிர்பந்தம் பேரில் ஏதாவது காவல்துறை கைது தப்பா பண்ணிட்டாங்கன்னா நிறைய மெக்கானிசம் இருக்கு, செக்ஸ் அண்ட் பேலன்ஸ் நிறைய இருக்கு, நிறைய இடத்துல அப்ரோச் பண்ணி நம்ம ரெமெடி இருக்கு, நமக்கு பண்ணலாம். ஆனால்
நிறைய கேஸ்ல இப்ப அரசு பண்ண கேஸ்ல வந்து அந்த பாதிக்கப்பட்ட பெண்கள், குடும்பங்கள், வக்கீல் எல்லாருமே சேர்ந்து ஏன் அரசு பண்ணல, ஏன் அரசு பண்ணுங்கிற பல்வேறு மன உளைச்சலுக்கு போலீஸ் ஆசனம் ஆறாங்க. அவங்க டென்ஷன்ல சரி பிரமேபேஸ் கேஸ் இருக்கு, ஃபர்தர் எவிடன்ஸ் கலெக்ட் பண்றதுக்கு முன்னாடி பிரமேபேஸ் கேஸ் வச்சு அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்ணிடலாம், கோர்ட் டிசைட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி சில அதிகாரிகள் அரெஸ்ட் பண்றாங்க. ஆனா பிரமேபேஸ் கேஸ் தான், இல்லைன்னா அவருக்கு ஈஸ் லயபிள் பண்ண முடியாது. எங்கேயாவது குடும்ப வன்முறை வழக்குல விட்டுருங்க, எங்கேயாவது ஒரு வழக்குல வந்து ஐஓ வந்து அந்த குற்றத்தை ப்ரூவ் பண்ணலன்னா ஐஓ என்னைக்காவது தண்டனைக்குள்ளா இருக்காரா, பாதிப்புக்குள்ளா இருக்காரா? சட்டத்துல வழி இருக்கிறது. ஒரு பிரைவேட் கேஸ் போட்டு தான் பண்றாரு. எல்லா கேஸும் வந்து சில சாட்சிகளே போய் பிரைவேட் சாட்சிகளாக மாறுவாங்க அங்க நீதிமன்றத்தில் போய். இந்த மாதிரி கேஸ்ல இது வந்து குடும்ப சம்பந்தப்பட்ட நீங்க ஒரு அருமையான விஷயம் சொன்னீங்க. டவுரினா நாங்க வந்து சமூக நலத்தோட கேட்டு நாங்க செய்வோம், ஆனா குரூயல்டினா நாங்களே வழக்கு போடலான்னு. உங்களுக்கு தெரியும் குரூயல்டிங்கிறத ஒரே ஒரு, அதாவது கையில கத்திய வைத்து உன்னை இப்போதே கொலை செய்து விடுகிறேன் பார் என்று கூறிய மேல் பாய்ந்தார் அப்படின்னு சொன்னா முடிஞ்சு வச்சுக்கிறேன். உங்களுக்கு தெரியும் கிரிமினல் ஜூரிஸ்பிரூடன்ஸ் தெரியும், 99 அக்யூஸ் வந்து தப்பிச்சு போனா பரவாயில்ல, ஒரே ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாது. ஆனால் வரதட்சணை தடுப்பு வழக்குகள்ல நிரபராதிகள் தண்டிக்கப்பட்டுக் கொண்டே இருக்கிறார்கள். அப்படின்னு ஒன்று ரெண்டு நடந்து போகுது அப்படின்னு சொல்லிதான் இப்ப சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு நிமிஷம், அதனாலதான் இப்ப சுப்ரீம் கோர்ட் வந்து ஜட்ஜ்மெண்ட் சுப்ரீம் கொடுத்தாங்க. 498A வந்து 3 years வரைக்கும் தான் பனிஷ்மெண்ட் உண்டு. அதனால வரதட்சணை கேஸுக்கு ஓகே உங்களுக்கு கொடுத்துட்டீங்க, டிபி ஆக்ட் கொடுத்துட்டீங்க. இந்த மாதிரி 498A கேஸ்ல 304B பத்தி பிரச்சனை இல்ல, அது பெரிய கேஸ். 498A யாராவது ஒருத்தர் கூட தப்பா மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது, அபியூஸ் பண்ணக்கூடாது. ஒரு பெண்ணு கூட தவறுதலாக கணவன் மட்டும் ஹராஸ் பண்ணிருப்பாங்க, மாமியாரு, நாத்தனாரு, அவங்க இவங்க அங்க இருக்கிறவங்க இங்க இருக்காங்க, போன்ல பேசினாங்க, அங்க இருந்து திட்டினாங்க, லெட்டர் போட்டு திட்டினாங்க, அப்படி எல்லாத்தையும் ஆட்டோமேட்டிக்கா ரோப்பிங் பண்றாங்க. போலீஸுக்கு வேற எவிடன்ஸே இருக்காது, 4 விஷயம் நடந்த விஷயம் அந்த பெண் சொல்றதை மட்டும் தான் நம்ப வேண்டிய சூழ்நிலை இருக்கும். அப்ப அரெஸ்ட் பண்ணி நீதிமன்றத்தில் 10 போட்டாங்கன்னா அது ரொம்ப ஹராஸ்மெண்ட் ஆகுது, மத்தவங்களுக்கு ஹராஸ்மெண்ட் ஆகுது, அபியூஸ் மிஸ்யூஸ் மாதிரி தெரியுது. அதனால செக்ஷன் 41A சொன்னபடி 7 வருடம் வரை தண்டனை உள்ள எல்லா குற்ற வழக்குகளிலும் நீங்க ஸ்ட்ரெயிட்டாவே அரெஸ்ட் பண்ணணும்னு சொல்லி சட்டம் இல்லை. அதனால நீங்க ஒரு நோட்டீஸ் சர்வ் பண்ணி நீங்க வர சொல்லி, நீங்க ஒரு காவல்துறை கண்காணிப்பாளர் இருந்தவரு, நீங்க சொல்ற மாதிரி நான் போய் ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல சார் உங்களுக்கு எல்லாம் இந்த உரிமை கிடையாது, நீங்க எல்லாம் அப்படி சட்டத்தை அரெஸ்ட் பண்ண கூடாது, அவர் வந்து ரொம்ப அற்புதமா சட்டம் படிச்சுக்கல சொல்ல போறாங்க. முட்டி தட்டினா எல்லாம் சரியா போய் சொல்ல போறாங்க. நான் பயந்து ஓடி போய் காவல்துறையில வெள்ளச்சட்டையும் கருப்பேண்டு போட்டு போய் நான் வக்கீல் சொன்னாலே வந்துட்டீங்களா சொல்லிட்டு அவங்க இழிவா பேசக்கூடிய கண்ணால பாக்குறோம் நம்ம. ஆனா ஒரு சாமானியம் போயிட்டு ஒரு சட்டம் பேசிட்டாங்க, அதை பத்திரமா திரும்பி அது மேல ஒரு வழக்கு வந்தால அதுக்குதான் தமிழ்நாடு காவல்துறை இப்ப என்ன பண்றாங்கன்னா காவல் உயர் பயிற்சியத்துல சப் இன்ஸ்பெக்டர், இன்ஸ்பெக்டர்ஸ், டிஎஸ்பிஸ் லெவல்ல எஸ்பெஷலி உமன் போலீஸ் ஆபீசருக்கு இந்த மாதிரி இந்த டவுரி பிரைப்ஷன் ஆக்ட பத்தியும் இந்த வன்கொடுமை குருவல்ட்டியை பத்தியும் டவுடத்தை பத்தியும் அடிக்கடி கிளாஸ் வைக்கிறாங்க. நிறைய எம்பவர்மெண்ட் சென்சிட்டிவ் கேக்குறேன். இப்ப வந்து இவங்க உமா சொன்னாங்க அவங்க மேல வந்து கருவை கலைக்க சொன்னதா ஒரு வற்புறுத்தினதா குற்றச்சாட்டு இருக்காங்க. இந்த மாதிரி குற்றச்சாட்டை எப்படி நிரூபிக்க முடியும் சொல்லுங்க? இந்த குற்றச்சாட்டுல இவங்க பக்கமும் உண்மை இருக்கலாம், அவங்க பக்கம் உண்மை இருக்கலாம். இதுக்கு எந்த ப்ரூஃபும் இல்லை. இதை வந்து நீங்க எப்படி ப்ரூஃப் பண்ணீங்க? வாயால் சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருந்தால் ப்ரூஃப் இருக்குமா அப்படின்னு சொன்னால், அதாவது அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்களுக்கு தெரியும். இப்ப வர நீங்க பாத்தீங்கன்னா புகார்தாரர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப இதுவா தான் இருக்காங்க. அவங்களும் ரொம்ப ஷூடா இருக்கிறாங்க. மெசேஜஸ் கொண்டு வர்றது, இமெயில் கொண்டு வராங்க, SMS கொண்டு வராங்க, வாட்ஸ்அப். இன்னைக்கு டெக்னாலஜி டெவலப் ஆக எல்லாத்துக்குமே கண்டிப்பாக ஒரு பெண் போலீஸ் நிலையத்தையோ உங்களுக்கு தெரியும். நீங்க வந்து ஒரு நீதிபதி ஸ்தானத்திலேயோ ஒரு காவல்துறை ஒரு விசாரணை அதிகாரி இருந்தீங்கன்னா ஒரு பெண் அவ அந்நேரம் கர்ப்பிணியா இருக்கிறா, பிரெக்னண்டா இருக்கிறா, அவங்க வந்து சொல்றாங்க என் கருவை கலைக்க சொல்லி இதை கம்பல் பண்றாங்கன்னு உடனடியா இதுல பிரைமா ஃபசி இருக்கு நீங்க நினைப்பீங்களா மாட்டீங்களா? உங்க மனசாட்சி உடனே உங்க மனசு என்ன சொன்னோம்? குழந்தை பிறந்து 8 மாசம் எங்க வீட்டுல இருந்தாங்க. குழந்தை பிறந்து 2 வருஷம் கழிச்சுதான் இந்த கேஸே போட்டாங்க. அப்ப வந்து இந்த கருவை கலைக்க சொன்னேன்னு சொன்னதுக்கு எங்க இருக்கு எவிடன்ஸ்? அப்ப சொல்லி இருந்தேன்னா அன்னைக்கே போயிட்டு நான் என்னைக்கு சொன்னா அன்னைக்கே போய் அவங்க போலீஸ் ஸ்டேஷன்ல அப்ரோச் பண்ணிருக்கலாம், இல்ல என் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கலாம்ல. கருவை கலைக்க நான் சொன்னேன்னு சொல்லி இருந்தா அந்த டே 1 அவங்க நேரா போய் போலீஸ் ஸ்டேஷன்லயோ இல்ல அவங்க இருந்தது அவங்க அம்மா அப்பா வீட்டுல. உங்களுடைய பர்டிகுலர் கேஸ் பத்தி நம்ம வந்து முழுசா பேச முடியாது, அதுல வந்து வழக்குகள் இருக்கனால நான் வந்து அதுல இருந்து ஒரு பாயிண்ட் மட்டும் எடுக்கிறேன். ஒரு கர்ப்பிணியா இருக்கிறவங்க ஒரு நீதிமன்றத்திலயோ ஒரு போலீஸ் ஸ்டேஷன்லயோ வந்து புகார் சொன்னா சார் வந்து விசாரணையா இருக்காரு, அவர் எப்படி மனசு ஒரு கர்ப்பிணி பெண் இப்படி சொல்லுவாளா? நம்ம என்ன உடனடியா நம்முடைய பச்சாதாபத்தை அந்த பெண் பாதிச்சிடும். நம்ம சிம்பதியோ பச்சாதாபத்துக்கோ அங்க இடம் கிடையாது. ஒரு புகார் கொடுக்கும் போது நம்மளுடைய காவல்துறையினர் வந்து ஒன்னும் இதுவானவங்க இல்ல, தே ஆர் என்ன சொல்றது
ரொம்ப தெளிவாக தான் அவங்களும் இருக்கிறாங்க. அவங்களுக்கு தெரியும் ஒரு புகார் கொடுக்கும் போது அந்த புகார்ல ஒவ்வொரு வார்த்தைக்கும் அவங்களுடைய எஃபிஷியன்சிலையும் அவங்களுடைய பிராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ்லயும் ஒரு ஸ்டேஷன் ஹவுஸ் ஆபீசர் சொல்ற இன்வெஸ்டிகேட்டிங் ஆபீசரால ஒரு லாயராலையும் கண்டிப்பா அந்த பெண்மணி உண்மையை சொல்கிறாளா அந்த சர்க்கம்ஸ்டான்சஸ்லயே கண்டுபிடிச்சிட முடியும் சார். அந்த உண்மையிலேயே அவங்க சொல்லியிருப்பாங்க. 2 வருஷம் குழந்தைக்கு ஃபர்ஸ்ட் பர்த்டே நாங்க எல்லாரும் மட்டும் சொல்லலாம், எல்லாருமே கொண்டாடுறோம். நம்ம வந்து அந்த ஒரு கேஸ பத்தி மட்டுமே பேசலன்னா கூட அது எவ்வளவு பெரிய உதாரணம் பாருங்க. ஒரே ஒரு குடும்பத்து மேல 18 வழக்கு அப்படின்னு இப்ப 27 வழக்கு நாம வந்து அது உண்மையா இருக்க நம்ம அந்த குடும்பத்தை பார்க்கல. வழக்குன்னா 27 FIR நீங்க சொல்லும் போது அது வந்து அவங்களுக்கு எந்தெந்த போரம் இருக்கும் அணுகக்கூடியது அவங்களுடைய ஃபண்டமெண்டல் ரைட். ஒரு கேஸ் தான் போட முடியும். போட்டிருக்காங்க. என்னன்னா முதல்ல எங்க 4 பேர் மேல 498 போட்டாங்க. அதுக்கப்புறம் இவன் கோபியம் என்ற சீரியல்ல எங்க தம்பி ஒய்ஃப பத்தி ஒரு வார்த்தை கூட தப்பா பேசல. என்னன்னா நாங்க கொடுக்கல போட்டோஸ் வந்து அவங்க ராஜ் டிவிக்கு நாங்க போட்டோஸ் கொடுக்கல. அவங்க என்ன சொன்னாங்க, உங்க ரெக்கார்ட்ஸ் எல்லாம் கொடுங்க நாங்க வெரிஃபை பண்ணணும்னாங்க. அப்ப ரெக்கார்ட்ஸ் என்ன போட்டோஸ் எல்லாத்தையுமே தான் அவங்க கிட்ட காமிச்சோம். அவங்க போட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு போனாங்க. அவங்க லாயர் டீம் கிட்ட வெரிஃபை பண்ண அவங்க டிஸ்பிளே பண்ணதுக்கு இவன் மேல FIR 498 அந்த கேஸ் பொறுத்தளவுக்கு அவங்க போலீஸ் போடும்போது யாரையுமே எங்க 4 பேர் ஃபுல் அண்ட் ஃபுல் கூப்பிட்டு விசாரிக்கல. இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நாங்க சிஎஸ்ஆர் எங்களுக்கு அது சிஎஸ்ஆர்ன்றது ஃபர்ஸ்ட் தெரியாது. அவங்க என்ன கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க அந்த பேப்பரை கொடுங்கன்னு தான் நாங்க ஃபர்ஸ்ட் கேட்டோம். அது கூட எங்களுக்கு அது பேரு சிஎஸ்ஆர் அந்த பேப்பருக்கு பேருன்றதெல்லாம் நாங்க இன்னைக்கு சட்டம் படிக்க தெரிஞ்ச பிறகுதான் இவ்வளவு தூரம் கத்துக்கிட்டோம். நாங்களே இன்னைக்கு லா படிச்சுட்டு இருக்கோம். அதனால இந்த சிஎஸ்ஆர் என்ற வார்த்தை கூட எங்களுக்கு ஃபர்ஸ்ட் டே எங்களுக்கு தெரியாது. அவங்க என்ன கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னு கேட்டா போலீஸ்ல இருந்து ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லல எங்களுக்கு. இந்த இது எல்லாமே மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல எங்க மேல FIR போட்டு சிசி ஆன பிறகு கேஸ் சிசி ஆன பிறகுதான் இந்த மாதிரி கருவை கலைக்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு ஒரு வேர்டு அங்க இருக்கிறதே நான் படிச்சு பார்த்தேன். நான் ஜான் பாஸ்கோ இறுதியான சுருக்கமா உங்களுடைய கருத்து இந்த பிரச்சனையில உச்சநீதிமன்றம் தீர்ப்பு சொன்ன பிறகு நடைமுறையில செய்ய வேண்டிய மாற்றங்கள் ஏதா இருக்கா, காவல்துறை மாற்ற வேண்டியிருக்கா, இல்ல இது போன்ற குடும்ப விஷயங்கள் அவ்வளவு சென்சிட்டிவான விஷயங்கள்ல காவல்துறை ஒரு முழுமையான முடிவு எடுத்துட முடியாது, அது தாண்டி பல விஷயங்கள் இருக்கு, 2 பக்கமும் உண்மை இருக்கலாங்கிறீங்க நீங்க மறுக்கிறீங்களா? நிச்சயமாக காவல்துறை வந்து உடனடியாக ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா உடனடியாக அவங்க ஆக்ஷன் எடுக்க கூடாது. ஏன்னா இவ்வளவு நாளா வந்து உடனே அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. உச்சநீதிமன்றம் வந்து சாதாரண சும்மா சொல்லிடல, நீங்க வந்து இந்த ஆல் பாசிபிலிட்டிஸ் நீங்க கன்சிடர் பண்ணி அதுக்கப்புறம் தான் நீங்க ஆக்ஷன் எடுக்க. தமிழ்நாட்டில் நீதிபதி ரகுபதியோடைய இந்த உத்தரவுக்கு பிறகும் இன்னமும் அந்த போன்ற துஷ்பிரயோக கைது நடக்க நீங்க சொல்றீங்க? நிச்சயமாக அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. காவல்துறை கிட்ட போனீங்கன்னா உடனே நீங்க சார் இங்க சூப்பரண்ட் இருக்காரு உங்களுக்கு தெரியும் அவர் சொன்ன மாதிரி 2 பிரிவு இருக்கு. நீங்க வரதட்சணை கொடுமைன்னா கைது பண்ண மாட்டாங்க. ஆனா நீங்க குறுயல்ட்டி நீங்க அதை வச்சு அடிச்சிருந்தீங்க கொள்றேன்னு சொல்லியிருந்தீங்கன்னா இயல்பா வழக்கு பதிவு செய்வாங்க. அதுல என்ன மாற்று கருத்து இருக்க முடியும்? குறுயல்ட்டி வந்து நிச்சயமா தனி நீங்க வரதட்சணைங்கிற கம்ப்ளைண்ட் இல்லாமலே இந்த குறுயல்ட்டி கூட கொண்டு வர முடியும். கொண்டு வரலாம். என்னுடைய கருத்து என்ன அப்படின்னா அதையும் புகார் பதிவு பண்ணக்கூடாது. இல்ல தவறு செய்யாத ஆண்கள் மேல் கம்ப்ளைண்ட் கொடுத்தா அப்படி அந்த கம்ப்ளைண்ட் பொய் என்று தெரிய வந்தால் அந்த பெண்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஆண்கள் எப்படி தெரிய வரும்? நிச்சயமாக எப்படி தெரிய வரும்? நீங்க சொல்லிட்டீங்க லெவல்ல வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு மொத்த கேஸ்லயே 15% மட்டும் தான் உண்மை, 85% மட்டும் தான் நிரூபிக்கப்பட்டிருக்கு. உண்மை சொல்லிடுறாங்க. நிச்சயமாக 15% நிரூபிக்கப்பட்டிருக்கு. 85% பற்றி உண்மை வரும் தெரியல. நியாயமான உண்மையிலே தெரியவில்லை என்று சொல்லுகின்ற போது அதை வந்து காவல்துறையால் நிரூபிக்க முடியவில்லை என்று சொல்கின்ற பொழுது ஆண்கள் வந்து தவறு செய்வது என்பது இதுல வந்து இந்த விவாத மேடையுடைய இந்த நிகழ்ச்சியில இவர்களுடைய கருத்து வந்து இப்படியா இருக்கிறது, மக்களுடைய பார்வை என்னவா இருக்கிறது, வரதட்சணை சட்டம் தவறாக பயன்படுத்தப்படுகிறதா, மக்களிடம் கேட்டிருந்தோம் குறுஞ்செய்தி வாயிலாக அவர்கள் அனுப்பிய பதில் என்ன, அவருடைய கருத்து என்ன, இப்போது பார்க்கலாம். வரதட்சணை சட்டம் தவறாக பயன்படுத்தப்படுகிறதா என்ற கேள்விக்கு ஆம் என்று 77% மக்களும், இல்லை என்று 14% மக்களும், அரிதாக தவறாக பயன்படுத்தப்படுகிறது என்று 9% மக்களும் தெரிவித்திருக்கிறார்கள். அரிதாகவே அப்படி பயன்படுத்தப்படுகிறது என்று 9%, தவறாக பயன்படுத்தப்படவில்லை என்று 14%, தவறாகத்தான் பயன்படுத்தப்படுகிறது என்று 77% மக்கள் நம்முடைய கருத்தை தெரிவித்திருக்கிறார்கள். திரு சித்தனன், இறுதியாக சுருக்கமாக உங்களுடைய பார்வை. இந்த வரதட்சணை கொடுமை வழக்குல வந்து குருவல்டி அப்படிங்கிற விஷயத்துல மட்டும்தான் அதிகமாக இந்த அபியூஸ் பண்றாங்க இல்ல மிஸ்யூஸ் பண்றாங்க பாதிக்கப்பட்ட பெண்கள் அப்படிங்கறதுதான் கம்ப்ளைண்ட். எடுத்த உடனே போலீஸ் எஃப்ஐஆர் போட்டுறாங்க அல்லது அரெஸ்ட் பண்ணிடுறாங்க அப்படிங்கிறது. இப்ப சுப்ரீம் கோர்ட் வந்து 1% கூட அந்த மாதிரி தவறு நடக்கக்கூடாது, அது போலீஸும் தப்பு பண்ணக்கூடாது, நீதிமன்றம் தப்பு பண்ணக்கூடாது, அல்லது பாதிக்கப்பட்ட பெண் அந்த தப்புக்கு உடம்பையா அவங்களே லீட் பண்ணக்கூடாது அப்படிங்கறதுக்காக இப்ப லேட்டஸ்டா கொடுத்த ஜட்மெண்ட்ல கடந்த 2 நாளைக்கு முன்னாடி ஜட்மெண்ட்ல 2 முக்கியமான பாயிண்ட் சொல்லிருக்காங்க. நம்பர் 1, வர 498 வன்கொடுமை அப்படின்னு சொல்லி எஃப்ஐஆர் கொடுத்தாலே அல்லது டிபி ஆக்ட்ல கொடுத்தாலே
போலீஸ் ஆபீசர் உடனே வழக்கு பதிவு செய்யவே முடியாது. குரியல்டிக்கு ஒரு எக்ஸம்ஷன் வருது. குரியல்டிக்கு வந்துச்சு. டவுரி ப்ரொஃபஷன் ஆக்டுக்கு எஃப்ஐஆர் போடக்கூடாது, டிஸ்ட்ரிக்ட் சோசியல் ப்ராசஸ் பெர்மிஷன் வாங்கி தான் பண்ணணும். தமிழ்நாட்டில் கொண்டு வந்தாச்சு, வேற மாநிலத்தில் இல்லை. குருவல்டி 490DAலையும் எஃப்ஐஆர் போடக்கூடாது. பிரிலிமினரி என்கொயரி பண்ணி விதின் எ வீக் பிரைமா ஃபேசி கேஸ் இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் வழக்கு பதிவு செய்யணும். இப்ப லேட்டஸ்ட் ஜட்ஜ்மெண்ட். நம்பர் 1. நம்பர் 2, இது 7 வருஷத்துக்குள்ள தண்டனைக்குள்ள ஒரே ஒரு குற்றமா இருக்கிறதுனால உடனடியாக கைது பண்ணக்கூடாது. நோட்டீஸ் 41A கேபிட்டல் A CRPC பிரகாரம் ரெஸ்பாண்ட் அக்யூஸ் யார் சொல்றாங்க எல்லாத்துக்கும் நோட்டீஸ் அனுப்பி வர வச்சு அவங்களை விசாரிச்சு எல்லாம் கேட்டு 2 பக்கம் தரப்பு கேட்டு பிரைமா ஃபேசி கேஸ் இருக்குன்னு ஜஸ்டிஃபை பண்ணா மட்டும்தான் வேணும்னா அரெஸ்ட் பண்ணணும். அப்ப அரசுங்கிறது கோர்ட்ல வந்து அவங்க சார்ஜ் சொல்லணும், வேணும்னே அரெஸ்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது நீதிமன்றத்துடைய பார்வையா இருக்கிறது. நீதிமன்றம் தன்னுடைய தீர்ப்பை தெளிவாக வழங்கி இருக்கிறது. ஏற்கனவே சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதி ரகுதி அவர்களோ இன்றைக்கு உச்சநீதிமன்ற 2 நீதிகளுடைய பெஞ்சோ அவர்களுடைய பார்வை தெளிவாக இருக்கிறது. ஆனால் இந்த குற்றம் பதிவு செய்பவர்கள், குற்றச்சாட்டு சொல்பவர்கள் மற்றும் இந்த குற்றச்சாட்டுக்கு உள்ளாபவர்கள், இந்த 3 தரப்புல நியாயம் யார் பக்கம் இருக்குது என்கிற பொறுத்து தான் இந்த வழக்குகள் எப்படி எடுத்து செல்லப்படுகிற முக்கியமான விஷயம். இந்த 3 தரப்பு, குற்றத்தை பதிவு செய்பவர்கள், குற்றத்தை சாட்டுபவர்கள், குற்றச்சாட்டுக்கு உள்ளாபவர்கள், இந்த 3 தரப்பு நேர்மையான மனநிலை இருந்தா இது தவறான குற்றச்சாட்டோ வழிநடத்துதலோ இந்த குடும்பத்தில் வன்முறையோ இந்த பிரச்சனை இருக்காது. மக்களுடைய கருத்து 77% இது தவறாக பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு இதுல எத்தனை பேர் ஆண்கள் எத்தனை பேர் பெண்கள் என்று பார்க்க வேண்டும் என்று நினைக்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்து விருந்தினர்கள் 4 பேருக்கு நன்றி, பார்த்த உங்களுக்கு நன்றி நண்பர்களே. ஆயுத எழுத்து நீட்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிற நண்பர்களே. விலைவாசி உயர்வுக்கான காரணம் மத்திய அரசா மாநில அரசா என்ற தலைப்பில் இன்றைய நீட்சியில் விவாதிக்க இருக்கிறோம். மத்திய நிதியமைச்சர் திரு அருண்ஜேட்லி அவர்கள் இன்று செய்தியாளர் சந்திக்கும் போது உணவு உற்பத்தியில் எந்த பற்றாக்குறையும் இல்லை, இருந்தாலும் கூட அதற்கான தட்டுப்பாடு ஏற்படுகிறது என்றால் அதற்கான காரணம் பதுக்கல்காரர்கள் தான். இந்த பதுக்கல்காரர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டிய பொறுப்பு மாநில அரசு இருக்கிறது, மாநில அரசிடம் இருக்கிறது என்று கண்டிப்பாக அல்ல. ஆனால் தன்னுடைய தான் எடுக்க வேண்டிய நடவடிக்கையை மாநிலத்தின் பக்கம் திருப்பும் வகையில ஒரு விஷய தகவலை சொல்லியிருக்கார். இது வந்து மத்திய அரசு தன்னுடைய பொறுப்பை தட்டி கழிக்கக்கூடிய ஒரு முயற்சியா அல்லது மாநில அரசுகளுக்கு தான் உண்மையிலேயே இந்த பொறுப்பு இருக்கிறதா என்பதை தான் இன்றைய ஆயுத எழுத்து நீட்சியில் விவாதிக்கிறோம். நம்முடைய அதிமுகவுடைய தலைமை கழக பேச்சாளர் திரு ஆவடி குமார் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கார். அதேபோல டெல்லியிலிருந்து பாஜகவுடைய முக்கிய பிரமுகர் திரு கல்யாண் ராமன் அவர்கள் இணைந்திருக்கார். அதேபோல சேலத்திலிருந்து அனைத்து வணிகர் சங்கத்தை சேர்ந்த முக்கியமான பிரமுகர் திரு ஜெயசீலன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கார். உங்கள் 3 பேரும் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிற நண்பர்களே. நான் முதல்ல திரு ஜெயசீலன் ஆரம்பிக்க நினைக்கிறேன். இதுல வந்து மாநில அரசு மத்திய அரசு தன்னுடைய பங்கை திருப்பி விட்டுருக்கா, இல்லாட்டி மாநில அரசு தான் காரணமா, மத்திய அரசு வந்து அலட்சிய போக்கோட செயல்படுதா அப்படிங்கிற கேள்வி எல்லாம் போக 2 தரப்புலையும் மற்றும் பொதுமக்கள் தரப்புலையும் ஒரு பிரதானமான ஒரு அம்சம் இருக்குது. இந்த பதுக்கல் அப்படிங்கிற வார்த்தைக்கு வணிகர்கள் வர்த்தகர்கள் இவர்கள் தான் காரணமா இருக்கிறாங்க. நீங்க வியாபாரம் பண்றதுக்காக உணவுப் பொருட்கள் உற்பத்தி அதிகமா இருந்தாலும் கூட பதுக்கி வச்சிருக்கீங்கன்னு சொல்றாங்க. இந்த குற்றச்சாட்டை நீங்க எப்படி மறுக்க போறீங்க திரு ஜெயசீலன்? பதுக்கல் என்பது வணிகர்களால் நிச்சயமாக செய்ய முடியாத ஒன்று. அதற்கு என்ன காரணம் என்றால், ஏற்கனவே இருக்கின்ற அத்தியாவசிய பொருட்கள் சட்டத்தினுடைய அடிப்படையிலே ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல் உணவு தானியங்களை கடைகளில் வைத்து வியாபாரம் செய்வது சட்டப்படி குற்றம். அதுவும் இல்லாமல் அளவு குறிப்பிட்ட அளவு சொல்றீங்களே, அந்த அளவு அந்த சீலிங் எப்படி இருக்கு? எவ்வளவு வந்து உணவு உற்பத்தி வைக்க முடியும்? ஒரு பொருளை வாங்கினா ஒரு கடையில சர்க்கரையோ அரிசியோ உருளைக்கிழங்கோ தக்காளியோ வாங்கி வச்சிருந்தா எத்தனை நாளைக்கு எவ்வளவு அளவு வைத்திருக்க முடியும்? ஏதாவது விதிமுறைகள் இருக்குதா? இருக்குங்க. அதாவது அரிசி போன்ற பொருட்களை ஒரு மொத்த வியாபாரி ஒரு 1000 குண்டால் கையில வச்சிருக்கலாம். ஆனா அதுவே ஒரு ரைஸ் மில்லர், அதாவது அரிசி ஆலை உரிமையாளராக இருந்தால் அவர் 30 நாட்களுக்கு உண்டான அந்த இருப்பை அவர் வைத்துக் கொண்டு அந்த தொழிற்சாலையை ரன்னிங்க்கு கொண்டு வச்சிருக்கலாம். ஆனா இன்னைக்கு நீங்க கொண்டு வந்திருக்கிற இந்த சப்ஜெக்ட்ல முக்கியமான பிரச்சனை, வெங்காயம் மற்றும் உருளைக்கிழங்கு போன்றவற்றை அத்தியாவசிய பொருட்கள் பண்டத்திலே சேர்த்து அதனுடைய விலை உயர்வை தடுக்க வேண்டும் என்ற ஒரு நல்ல நோக்கத்தோடு அரசாங்கம் ஒரு முறையை கொண்டு வந்திருக்கிறது. ஆனால் இங்கே நான் சொல்ல வருவதெல்லாம் விவசாயிகள் தான் இதனால் பெரிதும் பாதிக்கப்பட போகிறார்கள் என்பதுதான் உண்மை. காரணம், கையிருப்புக்கு மேல் சரக்குகளை வைத்திருப்பது சட்டப்படி குற்றம் என்று ஒரு வார்த்தை வந்தால் வியாபாரி தன்னுடைய கொள்முதலை குறைத்துக் கொள்வார்.
தன்னுடைய கொள்முதலை குறைத்துக் கொண்டால் விவசாயிகள் அந்த பொருளை தங்கள் கையிருப்பிலே வைக்க வேண்டிய கட்டாயம் வரும். நீங்க சொன்னீங்க இத மாதிரி வந்து இருப்பு வைக்கிறது சட்டவிரோதம்னு வந்தா வியாபாரிகள் இருப்பு வைக்கிறத குறைச்சுப்பான்னு சொல்றீங்க. நீங்க சொன்ன மாதிரி ஏற்கனவே எவ்வளவு இருப்பு யார் வச்சுக்கணும், எந்த பொருளை வச்சுக்கணுங்கிறதுக்கான விதிமுறை இருக்கு. அதுக்கு மேல போனா மத்திய அரசு சொல்லணும்னோ இது வந்து அத்தியாவசிய பொருட்கள் பட்டியல கொண்டு வரணும் அவசியம் இல்லை. அந்த இருப்பு வச்சிருந்தாலே கூடுதலா வச்சிருந்தாலே இயல்பா கைது செய்ய முடியும். பதுக்கல் தானே அதுக்கு பேரு. இல்ல இருப்பு நான் சொன்ன வார்த்தைகள் நீங்கள் தவறாக புரிந்து கொண்டீர்கள். நாங்கள் 1000 குண்டால் வைத்துக் கொள்ளலாம் என்று சொன்னால் தற்பொழுது சட்டத்தினுடைய கெடுபிடிகள் அதிகம் வரும் என்கிற எண்ணம் வந்தால் அந்த 1000 குண்டாலே நாங்கள் 500 குண்டாலாக நாங்களாகவே குறைத்துக் கொள்வோம். காரணம், ஒருவேளை பொருட்கள் ஒரு அரிசி என்று எடுத்துக்கொண்டால் ஒரு 10 ரகம் கடையிலே இருக்கும். எந்த ரகம் அதிகமாக விற்பனை ஆகிறதோ அதை நாங்கள் வாங்கி கொண்டிருப்போம். மீதி விற்க முடியாமல் அப்படியே தேங்கி நிற்கும். இப்படி ரெகுலராக தினசரி கொள்முதல் விற்றுமுதல் என்று வரும்பொழுது சில நேரங்களிலே எங்கள் கைகளிலே இருப்பு அதிகமாவதற்கு வாய்ப்பு உண்டு. அதை தவிர்ப்பதற்காகவே நாங்கள் எங்களுடைய கொள்முதலை குறைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயம் வரும். அப்படி வரும்பொழுது தேவைக்கு ஏற்ற பொருள் சந்தையிலே கிடைக்கவில்லை என்றால் விலை கூடும். தேவையை விட அதிகமாக பொருட்கள் சந்தைக்கு வந்தால் விலை குறையும். இதில் அரசியலுக்கோ மற்ற சமரசங்களுக்கோ இடமே இல்லை. அச்சத்தை நான் வந்து மத்திய அரசை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய திரு பாஜகவை சேர்ந்த திரு கல்யாணராமன் கேட்க விரும்புறேன். திரு ஜெயசீலன் சொன்னார், சேலத்தில் இருக்கக்கூடிய அனைத்து வணிகர் சங்கத்துறை முக்கியமான நிர்வாகி. அவர் சொல்றார், இந்த அத்தியாவசிய பொருட்கள் பட்டியலில் உருளைக்கிழங்கையும் வெங்காயத்தையும் கொண்டு வரது மூலமா நீங்க இப்படி பதுக்கல் மேல கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் எச்சரிக்கை கொடுக்கறது மூலமா நீங்க இன்னொரு தவறு செய்றீங்க. இதுல இயல்பா கடைசியில பாதிக்கப்பட போறது விவசாயிகள் தான் அப்படிங்கிறது திரு ஜெயசீலனுடைய பார்வை. முதல்ல இதனுடைய ஆரம்பத்துல நீங்க ஏதோ இது மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் வரப்போற ஒரு பிரச்சனை அப்படின்ற மாதிரி ஒரு ரூபத்துல இதனுடைய கேள்விகள் இருந்துச்சு. இப்ப வந்து வணிகர்களுக்கும் மத்திய அரசுக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு இம்ப்ரெஷன் கிடைக்குது. ஆனா இது ரெண்டுமே உண்மையா இருக்க போறது இல்ல. முதல் விஷயம், எவ்வளவு குவான்டிட்டி ஒவ்வொரு வணிகர்களும் வச்சுக்கலாம் அப்படின்னு இருக்கு. வணிகர்கள் 2 தரப்பு வணிகர்கள் இருக்காங்க. ஒன்னு வந்து இதை பதுக்கி வைக்கக்கூடிய வணிகர்கள்னு ஒரு கேட்டகரி, சில்லறை வியாபாரத்தில் இருக்க வணிகர்கள் இன்னொரு கேட்டகரி. மற்றபடி இந்த மில்லர்ஸ் அந்த கேட்டகரி வந்து அது ஒரு தனி கேட்டகரி. அவங்க வந்து மில்லிங், அதாவது மேனுஃபேக்சரிங். மொத்த வியாபாரி சில்லறை வியாபாரி கேள்விப்பட்டிருக்கேன். நீங்க என்ன மொத்த சில்லறை வியாபாரி மற்றும் பதுக்கல் வியாபாரி புது கேட்டகரி கொண்டு வரீங்க? இல்ல பதுக்கி வைக்கிறதுக்காகவே ஒரு கும்பல் இருக்கு. அது வந்து அது ஒரு விதமான கம்யூனிட்டி. அது அந்த கம்யூனிட்டி வந்து சமுதாயத்தில் விசிபிளா இருக்கிறது இல்ல, இன்விசிபிளா இருக்கிற கம்யூனிட்டி. மக்களுடைய பார்வைக்கு படக்கூடிய ஒரு கம்யூனிட்டி கிடையாது. இது மிக சிறிய கம்யூனிட்டி. ஆனா பணம் கொடுத்தவர்களுடைய கம்யூனிட்டி. இது அவருக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், அரசாங்கத்துக்கு தெரியும். அதனால வந்து அது ஒரு புது விஷயம் இல்லை இது. ஓகே, இப்போ நம்ம பார்க்க வேண்டிய விஷயம், வணிகர்கள் என்று எப்படி ஏற்றுக்கொள்வது? வணிகம் செய்பவர்கள் பதுக்கலாம், அவ்வளவுதான். பதுக்குறாங்கன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம், இல்லன்னு யாரும் மறுக்க முடியாது. அது வந்து மத்திய அரசு வந்து ரொம்ப பழைய விஷயம். அது புதுசு இல்ல அப்படின்னு சொல்றது வந்து ஒரு மத்திய அரசு அப்படி சொன்னா சரியா இருக்குமா? வந்து ரொம்ப வருஷமா கொலை நடந்துகிட்டே இருக்கு. இதுக்கெல்லாம் போய் நம்ம தூக்கு தண்டனை போட முடியுமா? அதுக்கு வரேன் நானு. இந்த பதுக்கல் என்ற விஷயம் இது ஏதோ லாபம் சம்பந்தப்பட்ட விஷயம் என்ற ஒரு பார்வையில பாக்குறாங்க. இது ஒரு கலாச்சாரமா எடுத்துக்கிறாங்க. லாபத்தை நோக்கி ஒரு கலாச்சாரமா வச்சிருக்காங்க இன்னைக்கு. ஆனா உண்மை என்னன்னா, பதுக்கல் என்பது இந்த சமுதாயத்துக்கும் தேசத்துக்கும் மேலேயே செய்யப்படுற ஒரு கிரிமினல் குற்றம் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இது ஒரு துரோகம். ஏன்னா ஒரு நாட்டுக்கு என்ன தேவையோ அது நாட்டுல விளையுது. அந்த விளைச்சல் வந்து யாருக்கு போய் சேரணுமோ அவங்களுக்கு போய் சேரணும். அதுல இடையில் ஒரு செயல் செய்யக்கூடியவர்கள் தான், ஒரு சீரிய லாபத்துடன் செயல் செய்யக்கூடியவர்கள் தான் வியாபாரிகள். ஆனா அதே பொருளை பதுக்கி வச்சு அதனுடைய ஆர்டிபிஷியலா அது கிடைக்கல அப்படின்ற ஒரு சூழ்நிலையை உருவாக்கி அது மூலமா லாபம் அடைகிறதுன்றது வந்து அது ஒரு அயோக்கியத்தனம். இது சமுதாயத்துக்கு பண்ணக்கூடிய துரோகம். அதனாலதான் அது சட்டம் மூலமா தீர்வு கிடைக்கணும். சமுதாயத்துக்கு இது வந்து பண்ணக்கூடிய துரோகம் அப்படிங்கிற உங்களுடைய பார்வையா இருக்கு. நான் உங்கள்ட்ட திரும்ப வரேன் கல்யாணம். நான் ஆபிகுமார்ட்ட கேட்க விரும்புறேன். இதுல பாத்தீங்கன்னா மத்திய அரசு நிதியமைச்சர் ஜெட்லி அவர்கள் ரொம்ப தெளிவா சொன்னா, மாநில அரசுகள்கிட்ட தான் இந்த அதிகாரம்லாம் இருக்குது. பதுக்கல் இருக்குன்னா மத்திய அரசு நேரடியா வந்து எந்த நடவடிக்கை எடுக்க முடியாது. மத்திய அரசுக்கு தனியா காவல்துறை கிடையாது. அப்ப உங்களுடைய உணவுப் பொருள் கட்டுப்பாட்டுத்துறையோ மற்ற துறைகளையோ உணவு விநியோகத்துறையோ இவங்க போய் பார்த்து இந்த பதுக்கல் எங்க இருக்கும் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்றாங்க. இது வந்து வெளியில பாக்குறது ரொம்ப நியாயமான ஒரு விஷயமா தான் மாநில அரசு தான் செய்யணும்னு சொல்லும்போது, மத்திய அரசு நியாயமான கவலையை வெளியிட்டு நினைக்கிறீங்களா, இல்ல தன்னுடைய பந்தை மாநில அரசு மீது தூக்கி வீசிருக்காரு நினைக்கிறீங்களா? நிச்சயமா மத்திய அரசு தன் மீது வரக்கூடிய பழியை மாநில அரசுகள் மீது விடட்டும்னு நோக்கத்தோடு இது வெளியிடுது.
ஏன்னா உணவு வந்து பொதுப்பட்டியல் இருக்கு, ஆனா பதுக்கல் வந்து மாநில பட்டியல் இருக்கு, வேளாண்மை வந்து மாநில பட்டியல் இருக்குது. அதாவது நான் சொல்லி முடிச்சிடறேன். இப்போ அவங்க சொல்றது பதுக்கலை தடுக்க வேண்டியது மாநில அரசாங்கன்றாங்க. அது பதுக்கல் வந்து மாநில அரசாங்க பட்டியல் தான் இருக்கு, ஆனால் உணவு வந்து மத்திய பட்டியல் இருக்கு. அது மட்டும் இல்லாம இன்றைக்கு வணிகத்துல யூக வணிகம் மத்திய அரசாங்கத்தினுடைய கொள்கை. யூக வணிகம் தான் இந்த பதுக்கலுக்கே காரணம். இன்றைக்கு இந்தியாவில் பொருட்கள் இருக்கிறதோ இல்லையோ, ஆனால் விலை நிர்ணயம் செய்கின்ற யூக வணிகம் இருக்கின்ற காரணத்தால் அந்த பொருட்களை பதுக்கி வைத்துவிட்டு யூக வணிகம் நடத்துகின்ற சூழ்நிலை இந்தியாவில் இருக்கு. இவங்க அந்த யூக வணிகத்தை வலியுறுத்துகின்ற யூக வணிகத்தை கடைபிடிக்கின்ற மத்திய அரசாங்கம் பதுக்கலை ஒழிக்க வேண்டும் என்று மாநில அரசாங்கம் சொல்லுவது அவர்கள் செய்கின்ற தவறுகளை மாநில அரசாங்கம் மீது திணிப்பதற்கான முயற்சி. இரண்டாவது, இன்றைக்கு அவங்க சொல்லக்கூடிய இந்த பொருட்கள் வெங்காயம், உருளைக்கிழங்கு ரெண்டுமே நீண்ட நாள் பதுக்கி வைக்க முடியாது. ரெண்டு அழுகும் பொருள். இப்போ வெங்காயத்தை எத்தனை நாள் நீங்க பதுக்கி வைப்பீங்க? நீங்க வெறும்ல பதுக்கல, ஸ்டோரேஜ்ல போட்டுக்கலாம்ல. நீங்க எங்க ஸ்டோரேஜ்ல போட்டு அவன் வந்து பராமரிக்க இதுக்குன்னே வேற ஹவுசஸ் இருக்கு, நீங்க அவன் வைக்கலாம்ல. இல்ல அதை பராமரிக்கிறதுனா அது ஒரு சாதாரண வியாபாரி செய்ய முடியுமா? பதுக்கிறவங்கிறதே பெரிய கம்யூனிட்டி தான் அவர் சொல்றாரு. பதுக்கிறவங்க பெரிய இயக்கம், அது வந்து ஒரு தனி மனிதர் இல்ல, ஒரு பெரிய கும்பல். உற்பத்தி ஆகக்கூடிய பொருள் அத்தனையும் பதுக்கி வைக்கிறது விவசாயி பதுக்கி வைக்க முடியாது. ரெண்டாவது, அதை பதுக்கி வைக்கிறவங்க சாதாரண வியாபாரியான செய்ய மாட்டான். ஏன்னா அது வந்து நீண்ட நாள் பதுக்கி வைக்கிறதுனால மறுபடியும் அது உற்பத்தியாக ஒரு பொருள் வந்துருச்சுன்னா இது வந்து விலையில்லாம போயிடும். அதுக்கான காரணம் இல்ல, காலக்கெடு தெரிஞ்சு எவ்வளவு நாள் பதுக்கி தெரிஞ்சுதான் செய்யறாங்க பாக்கலாம். இன்றைக்கு மத்திய அரசாங்கம் அப்படி ஒரு சூழ்நிலை வருகின்ற போது வெங்காயத்தை இறக்குமதி செய்யலாம், உருளைக்கிழங்கு இறக்குமதி செய்யலாம். நம்மகிட்ட உற்பத்தி வந்து தண்ணீரை தாண்டி அதிகமா இருக்கு அப்படிங்கிற முக்கியமான விஷயம். ஒரு சிறிய இடைவெளி எடுக்க இருக்கிறோம் நண்பர்கள். இடைவெளிக்கு பிறகு நான் பார்க்கக்கூடிய முக்கியமான விஷயம், இந்த ஆண்டு மார்ச் மாதம் 14ஆம் தேதி 2014 மார்ச் 14ஆம் தேதி இப்போதைய பிரதமர் நரேந்திர மோடி அப்போது பாஜகவுடைய பிரதமர் வேட்பாளராக இருந்து ஒரு கடுமையான விமர்சனத்தை வைக்கிறார். மத்திய அரசு உணவு பணவீக்கத்தை கட்டுப்படுத்தக்கூடிய எந்த ஒரு அருகதை மற்றதா இருக்கிறது. 100 நாளில் இந்த உணவு பணவீக்கத்தை கட்டுப்படுத்தும் என்று மத்திய அரசு சொன்னது. அவர்களால் முடியவில்லை. எங்களால் முடியும், நம்புங்கள். பாஜக அரசு 2014 ஆட்சிக்கு வந்தால் செய்யும் என்று சவால் விட்டு கூறினார். இந்த மத்திய அரசு அந்த திசையில் தான் சென்று கொண்டிருக்கிறதா? இடைவெளிக்கு முன்னால் விவாதித்தது போல இந்த விலைவாசி உயர்வுக்கான காரணம் மத்திய அரசா மாநில அரசா என்ற தலைப்பில் விவாதித்துக் கொண்டிருக்கிறோம். இடைவெளிக்கு முன்னால் நான் சொன்னது போல பிரதமர் நரேந்திர மோடி தேர்தல் பிரச்சாரம் உச்சகட்டத்தில் இருந்தபோது ஒரு மிக முக்கியமான குற்றச்சாட்டை சொன்னார். ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு 100 நாட்களில் பணவீக்கத்தை முழுமையாக கட்டுப்படுத்தும் என்று சொல்லியிருந்தார்கள். அவரால் முடிந்ததா? முதுகெலும் இல்லாத அரசு என்று கூறினார். நான் திரு கல்யாணராமன் கேட்கிறோம், இவ்வளவு பெரிய கடுமையான குற்றச்சாட்டை ரொம்ப நாள் முன்னாடியில மார்ச் மாதம் 14ஆம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி அப்போது பிரதமர் வேட்பாளராக இருந்து அறிவித்த விஷயம். இப்போது அந்த மத்திய அமைச்சர் இருக்கக்கூடிய அருண்ஜேட்லி அவர்கள் மாநில அரசுகள் எல்லாம் ஒழுங்காக செயல்பட்டால் சரியா போயிருந்து சொல்றார். அப்ப இந்த தன்னுடைய பந்தை இந்த பால வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் கோர்ட்ல போறதுக்கான முயற்சியா? முதுகெலும் இல்லாத மத்திய அரசு என்று ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசை விமர்சித்த நீங்கள் இப்போது அடுத்தவர் மீது பழி போடுவது என்ன நியாயம் இருக்க முடியும்? இல்ல, ஐ திங்க் இது பழி போடுற விஷயம் இல்ல, இது ஒரு மிக சாதாரணமான ஒரு அப்சர்வேஷன். அதாவது இந்த ஹோர்டிங் ரிலேட்டடா நடக்கக்கூடிய இன்ஸ்பெக்ஷன், இந்த விஷயங்கள் சட்டப்பூர்வமா ஒரு போலீஸ் இந்த மாதிரி மெக்கானிசத்தை வச்சு எடுக்கிற விஷயம்ன்றதுனால, சிவில் சப்ளைஸ் இன்ஸ்பெக்டர்ஸ் வச்சு எடுக்கிற விஷயம்ன்றதுனால மாநில அரசாங்களுக்கு அது மாபெரும் பொறுப்பு உண்டுன்றது மிக இயல்பான விஷயம். அதனால இது வந்து பொறுப்பை தட்டி கழிக்கிறது அப்படின்னு இல்ல. அப்ப மத்திய அரசு அப்படி என்றால் மத்திய அரசு மீது நரேந்திர மோடி விமர்சனம் ஏன்? இருங்க, மத்திய அரசுடைய ரோல் என்ன அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கணும் இந்த இடத்துல. உதாரணத்துக்கு இப்போ மினிமம் எக்ஸ்போர்ட் பிரைஸ் ஆஃப் ஆனியன், பொட்டேட்டோ வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்கு அதே மத்திய அரசு. என்ன காரணம்? அப்போ வந்து வெளிநாட்டுக்கு விற்க முடியாது, வித்தாலும் ஹையர் பிரைஸ்ல தான் வித்தாகணும்ன்ற ஒரு கம்பல்ஷன். அப்போ இந்த நாட்டை விட்டு இந்த பொருள் வெளியே போகாது. இந்த நாட்டை விட்டு இந்த பொருள் வெளியே போயிடுச்சுன்னா நாட்டில் வந்து உணவு தட்டுப்பாடு ஏற்படும். பாவடி குமார் ரொம்ப ஈஸியா ஒரு விஷயத்த சொன்னாரு, வெளிநாட்டுல இருந்து இறக்குமதி பண்ணலாம் அப்படின்னு. வெளிநாட்டுல இருந்து இறக்குமதி பண்றதுக்கான சூழ்நிலையோ அவசியமோ இந்த நாட்டில் இல்ல. நாட்டில் போதுமான உணவு தேவையோட அதிகமான பொருட்கள் இருக்கு. ஆனா அது பல இடங்கள்ல பதுக்கி வைக்கப்பட்டிருக்கு. ஏன்னா இந்த நாட்டுல மழை இந்த வருஷம் குறைவா வரும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. வடகிழக்கு பருவமழை மழையும் சரி, தென்மேற்கு பருவமழையும் சரி குறைவா வரும் என்ற எதிர்பார்ப்பு இருக்கு. ஏற்கனவே பருவமழை டிலே ஆயிருக்கு, கிட்டத்தட்ட ஒரு மாசம் டிலே ஆகி இப்பதான் ஜூன் 5ஆம் தேதி வர வேண்டிய மழை வந்து ஜூலை மாசத்துல தான் பெய்ய ஆரம்பிச்சிருக்கு.
மேற்கு பகுதிகள். அதனால இது மூலமா உணவு தட்டுப்பாடு வரும் என்ற ஒரு யூகம் இருக்கு. ஆவடிக்குமார் ரொம்ப அருமையா ஒரு விஷயத்த சொன்னாரு, யூக வணிகம் தான் இது பிரச்சனை அப்படின்னு. இது வந்து பாலிசி டிசிஷன். நிச்சயமாக இந்திய அரசு வந்து இந்த விஷயத்தை கவனிக்கும். ஏன்னா உங்களுடைய கருத்து நான் புரிஞ்சுக்கிட்டேன். திரு ஜெயசீலன் கொண்டு போக விரும்புறேன். இதுல ஒரு முக்கியமான விஷயம் நம்ம பார்த்தோம்னா, தமிழ்நாட்டில் ஒரு இந்தியால ஒரு உதாரணத்துக்காக எடுத்துக்கிடுவோம். வெங்காயத்தோட உற்பத்தி வந்து 163 லட்சம் மெட்ரிக் டன் இருக்குது. நம்முடைய உணவு தேவை பாத்தீங்கன்னா வெறும் 10 லட்சம் வரைக்கும் தான் இருக்கு. 10 லட்சம் மெட்ரிக் டன் வரைக்கும் தான் இருக்கு. ஒரு 10 லட்சம் இல்ல 20 லட்சம் மெட்ரிக் டன் வரைக்கும் நம்ம வந்து ஏற்றுமதி பண்றோம்னு வச்சுக்கிறோம். மிச்சம்லாம் எங்க போகுது? நம்முடைய மக்கள் தொகை 2% வளர்ந்துகிட்டே போகுதுன்னு நம்முடைய உணவு உற்பத்தி வந்து 30% வளர்ந்துகிட்டே போகுது ஒவ்வொரு ஆண்டுக்கும். அப்ப இந்த அதீதமான உணவு உற்பத்தி இன்னைக்கு நம்ம நிச்சயமா சொல்ல முடியும், உணவு உற்பத்தியில இந்தியா ஒரு தன்னிறைவு பெற்ற நாடு, இன்னும் உபரியா இருக்குது, நம்ம கடுமையா ஏற்றுமதி பண்றோம். அப்ப இந்த உற்பத்தி ஆகக்கூடிய உணவு தானியங்கள், உணவுப் பொருட்கள் எல்லாம் எங்கே போயிருது? பதுக்கல் இல்லாமல் அது வேற என்ன? திரு ஜெயசீலன். பதுக்கலுக்கும் வணிகர்களுக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை என்பதை நான் இந்த நேரத்திலே குறிப்பிட விரும்புகிறேன். ஏற்கனவே இங்கே விவாதத்தில் சொல்லப்பட்டது, பதுக்கலுக்கென்றே ஒரு தனி கும்பல் இருக்கிறது என்று சொல்கிறார்கள். பதுக்கலுக்கென்றே ஒரு தனி கும்பல் இருக்கிறது என்பது உங்களுடைய பார்வைக்கு வந்திருக்குமானால் ஏன் அவர்களை எல்லாம் இன்னும் நீங்கள் கைது செய்யாமல் இருக்கிறீர்கள், அவர்களை சட்டத்தின் முன் நிறுத்தாமல் இருக்கிறீர்கள் என்பது என்னுடைய முக்கியமான கேள்வி. திரு குமார் அவர்கள் இது ஒரு அபத்தமான வாதம். என்ன இது வந்து இந்த நாட்டில் கிட்டத்தட்ட 65-67 வருஷங்களாக ஒரு செயல்பாடுகளை காங்கிரஸ் வந்து உருவாக்கி வச்சிருக்கு. பதுக்கல்காரர்கள் யார் என்றது வந்து இந்த சமுதாயத்தில் ஏற்கனவே தெரியும். யாரெல்லாம் வந்து இந்த ஹோர்டிங் என்ற விஷயங்களை இன்வால்வ் ஆயிருக்காங்கன்றது வந்து ஒரு எஸ்டாப்ளிஷ்ட் ஃபேக்ட். இன்னைக்கு வந்து 30 நாள் ஆன அரசாங்கத்தால வந்து உடனடியா பண்ண முடியாது. நம்பர் 1, இது மாநிலம் சம்பந்தப்பட்ட விஷயம். மாநில அரசுகள் தான் இதை வந்து ஈஸியா இன்னும் கொஞ்சம் பெட்டரா நீங்க சொல்லலாம். இன்னும் கொஞ்சம் பெட்டரா சொல்லலாம். காங்கிரஸ் கட்சி தான் இது போன்ற பதுக்கல் ஈடுபட்டு சொல்லிடலாம். காங்கிரஸ் கட்சி வந்து பதுக்கல் ஆதரிச்சுன்னு சொல்ல வேண்டாம். காங்கிரஸ் கட்சி தான் பதுக்கல் செஞ்சேன்னு சொல்லலாம். கொஞ்சம் பெட்டரா இருக்கும். இல்லை, நாங்கள் யாரெல்லாம் இதில் ஈடுபட்டாங்கன்றது நல்லாவே தெரியும். பதுக்கலில் ஈடுபட்டவர்கள் அரசாங்கத்தில் இருந்தவர்கள், அரசாங்கத்தில் பங்கேற்றவர்கள், ஏதோ ரூபத்தில் அவர்களுக்கு தெரியும் என்ன நடக்கப் போகிறது என்று அரசாங்கத்தின் அனைத்து உதவியுடன் தான் இதை செய்தார்கள் என்றது வரலாறு. அதனால இந்த சூழ்நிலையில என்ன பண்ணணும், அதுக்காக ஜூலை மாசத்திலே முடிச்சுக்கிட்டு இதை ஏற்பாடு பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். 70 ரூபாயிலிருந்து 100 ரூபாய்க்கு வெங்காயம் வித்துக்கிட்டு இருந்துச்சு. இன்னைக்கு அந்த மாதிரி நிலைமை இல்ல. விலை ஏற்றம்கான துவக்கம் இருக்குன்றது தெரிஞ்சு போச்சு. பதுக்கல் தான் இதுல காரணம் தெரிஞ்சு போச்சு. அரசாங்கம் மூழ்கிக்கிட்டு இன்னைக்கு ராம்விலாஸ் பாஸ்வானை கூப்பிட்டு இருக்கு. அப்புறம் அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர் அவரு 2 பேரும் கூப்பிட்டு வச்சு அருண்ஜேட்லி 3 பேரா உட்கார்ந்து இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க. ஃபுட் மினிஸ்டர்ஸ் ஆஃப் ஆல் த ஸ்டேட்ஸ் கூப்பிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தை இமீடியட்டா அட்டெண்ட் பண்ணணும்னு முடிவு பண்ணிருக்காங்க. அரசாங்கம் எந்த அளவுக்கு விழிப்புணர்வோடு இருக்கிறதுன்றதுக்கு இதே ஒரு பெரிய ஆதாரம். அதுக்கு முன்னாடி வந்து பொட்டேட்டோ, ஆனியன், உருளைக்கிழங்குக்கும் வெங்காயத்துக்கும் ஏற்றுமதிக்கான விலையை ஏற்றிருக்காங்க. இதன் மூலமா என்ன நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறதோ அரசாங்கம், அதுக்கான முத்தாய்ப்புகளை ஏற்கனவே செஞ்சிடுச்சு. இந்த சூழ்நிலையில அடுத்த கட்டமாக மாநில அரசுகளை வந்து இதுக்கு உஷாராயிருங்க, இதெல்லாம் பண்ண வாய்ப்பு இருக்கு, இந்தந்த இடத்துல சரியான ஒரு முயற்சி. என்ன கருத்து சொல்றது? சொல்லுங்க. அதாவது வெங்காயம், உருளைக்கிழங்கை பொறுத்தவரை திரு குமார் அவர்கள் சரியான ஒரு கருத்தை சொன்னார்கள். அழுகும் பொருட்கள் அதையெல்லாம் பதுக்கி வைக்கிறதுங்கிறது நடைமுறைக்கே சாத்தியம் இல்லாத ஒண்ணு. வெங்காயம் எல்லாம் நீங்க தவறான வாதம் என்ன? சரியான வாதம். வெங்காயத்தையும் உருளைக்கிழங்கையும் இல்ல கிடையாது. நான் சொல்றேன் கேட்டுக்கோங்க. நான் இந்த ஃபீல்டில் இருக்கவன். வெங்காயத்தையும் உருளைக்கிழங்கையும் உங்களுக்கு 1 வருஷம் வச்சு காட்டுதா? என்ன பேச விட்டுட்டு நீங்க பேசுனீங்கன்னா நல்லா இருக்கும். இல்ல நீங்க தவறான வார்த்தை பேசுங்க. நீங்க தவறான வார்த்தை மாநில அரசோ மத்திய அரசோ 2 பேரும் அதிகமா குற்றச்சாட்டு வைக்கிறது வந்து வணிகர்கள் மேல, பதுக்கல்காரர்கள் அப்படிங்கறதுல பாதிக்கப்பட்ட வணிகர்களால அவங்க கூட கொஞ்சம் ஒழிக்கட்டும். திரு கல்யாணராமன் ப்ளீஸ் ஜெயசீலன் தொடருங்க ப்ளீஸ். எங்க கருத்தை நீங்க கேளுங்க, கேட்டுட்டு நீங்க சொல்லுங்க ப்ளீஸ். கேட்க இது நடைமுறை சாத்தியம். அதாவதுங்க, ஒவ்வொரு கோல்டு ஸ்டோரேஜும் ஒரு குறிப்பிட்ட உரிமத்தின் கீழ் செயல்படுகின்ற ஒரு அமைப்பு. அதை எந்த நேரத்திலையும் மாவட்ட அதிகாரிகளோ மத்திய அரசினுடைய அதிகாரிகளோ போய் சோதனையிட முடியும். அப்படியெல்லாம் ஒரு பொருளை வந்து அரசினுடைய பார்வைக்கு மறைத்து விட்டு கோல்டு ஸ்டோரேஜில் கொண்டு போய் வச்சு அதை திரும்பவும் மார்க்கெட்டு கொண்டு வந்து விலையை சேர்த்து வச்சு விற்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம்
அரசியல்வாதிகளால் வேண்டுமானால் பொதுமக்களிடையே பரப்பப்படலாமே ஒழிய நடைமுறைக்கு சாத்தியமில்லாத ஒன்று. மற்றும் ஒன்று, எப்பொழுது நிபந்தனையுடன் கூடிய ஒரு சட்டம் வணிகர்களை கட்டுப்படுத்திக் கொண்டிருக்கிறதோ அப்பொழுது வணிகர்கள் எச்சரிக்கையோடு தான் செயல்படுவார்கள். யாரும் தவறான வழிக்கு செல்ல மாட்டார்கள். திரு குமார் அவர்கள் சொன்னார்கள் யூக வணிகம் என்று. முற்றிலும் சரியான ஒன்று. இன்றைக்கு நாடு முழுக்க வணிகர் சங்கங்கள் இன்றைக்கு எழுப்பியிருக்கின்ற கோரிக்கையே உணவுப் பொருட்களை, குறிப்பாக அத்தியாவசிய உணவுப் பொருட்களை யூக வணிகத்திலே கொண்டு செல்லாதீர்கள், அரசு அதற்கு தடை விதிக்க வேண்டும் என்பது கடந்த 4-5 வருடங்களாக வணிகர்கள் தரப்பில் இருந்து அரசை நோக்கி எழுப்பப்பட்டிருக்கின்ற நம்முடைய வணிகத்துக்கு போட்டியாக இன்னொருத்தர் வந்துட்டாங்களா அப்படிங்கிற காரணம் கூட இருக்கலாம். நான் திரு ஆவடிக்குமார்ட்ட கேட்க ஒரு முறை, இறுதியான சுருக்கமான கருத்தை கேட்க ஒரு முறை, இவர் பாத்தீங்கன்னா மத்திய அரசு செய்ய வேண்டியதை நாங்க செஞ்சுட்டோம், அடுத்த கட்டமா மாநில அரசு என்ன செய்யணுமோ அது நாங்க கேட்கிறோம் சொல்லி பாஜக தரப்புல சொல்லப்படுது. இப்ப பெட்ரோல் விலை, டீசல் விலை, ரயில் சரக்கு கட்டணத்துக்கான விலை, இந்த 3 விஷயங்களை கடுமையான விலை உயர்வுக்கு அப்புறம், கட்டண உயர்வுக்கு அப்புறம் நிச்சயமா உணவுப் பொருட்கள் மற்றும் வர்த்தகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொருட்களும் விலையும் உயரும். அப்ப தன் பக்கம் ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு எங்களால் இவ்வளவு முடியும், மற்றதான் நீங்க பாத்துக்கணும் சொல்லிட்டு உங்களை திருப்பறாங்க நினைக்கிறீங்களா? இல்ல, நிச்சயமா மத்திய அரசாங்கத்தினுடைய பொருளாதார கொள்கைகளும் இன்றைக்கு அவர்கள் எடுத்திருக்கின்ற இந்த பெட்ரோல் விலை, டீசல் விலை கடந்த ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசாங்கத்தினுடைய தொடர்ச்சியாக, நீட்சியாக இன்னைக்கு தொடர்ந்துட்டு இருக்கு. சரக்கு கட்டண உயர்வும் கூட எல்லாமே அவங்களுடைய கொள்கைகள், அவங்களுடைய செயல் திட்டங்கள் தான் இன்னைக்கு செயல்படுத்தப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு இந்த புதிய அரசாங்கம் பொறுப்பேற்றதற்கு பிறகு கூட எந்த மாற்றத்தையும் அவர்கள் உருவாக்கவில்லை. இன்னும் சொல்ல போனால் சில்லறை வணிகத்தின் அந்நிய முதலீடு என்பது இன்னும் தொடர்ந்துட்டு தான் இருக்கு. இன்றைக்கு நான் அதை தான் சொல்ல வந்தேன். இன்றைக்கு மத்திய அரசாங்கம் இன்றைக்கு ஏற்றுமதி இறக்குமதி அவங்க கிட்ட இருக்கு. இன்றைக்கு ஒரு அபரிமிதமான உற்பத்தி ஆகின்ற பொருள் தடுக்கப்படுகிறது அல்லது மக்களுக்கு கிடைக்காமல் செய்யப்படுகிறது என்றால் அது ஒரு ஒட்டுமொத்த ஒரு பெரிய நிறுவனங்கள், பெரிய அமைப்புகள் தான் செய்ய முடியும். அது செய்யறதுக்கு அவங்களுக்கு வசதி ஏற்படுத்தியிருந்தது யூக வணிகம். இதையெல்லாம் அவங்க வச்சுக்கிட்டு ஒரு சில்லறை வியாபாரி கூட கொஞ்சம் பொருளை வச்சிருக்க, அதுவும் அழுகும் பொருள், தடை செய்யணுங்கிறது அவருடைய கோரிக்கையாக இருந்திருக்கு. அதை செய்ய வேண்டியது மத்திய அரசு. அதற்கான நடவடிக்கைகள் எதையும் செய்ய பாஜக அதை ஏற்றுக்கொண்டதுங்க. ஆனா இப்ப இதை சொல்ல அதனுடைய முன்னோட்டமா அதுக்கும் நடவடிக்கை எடுத்தோம் சொல்லி இருக்கணும். அதை தடைப்படுத்தினாவே இதை பதுக்கலை மாநில அரசாங்கம் கட்டுப்படுத்த முடியும். அது இல்லாத வரைக்கும், யூக வணிகம் தொடர்கின்ற வரை, சில்லறை வணிகம் அந்நிய முதலீடு நடைமுறைக்கு கொண்டு வருகின்ற வரை பதுக்கலை மாநில அரசாங்கம் கட்டுப்படுத்த முடியாது. எப்படி கட்டுப்படுத்த முடியும் நினைக்கிறீங்க? இன்றைக்கு பதுக்கல் தமிழ்நாட்டுக்குள்ள வர வேண்டிய பொருளை மகாராஷ்டிராவில் தடுக்கிறாங்க. வெங்காயம் உற்பத்தி ஆகிற பல்லாரிலையும் அந்த மகாராஷ்டிரா தடுக்கணும், அதான் சொல்றாங்க. அதுதான், அதாவது மகாராஷ்டிரால பதுக்கப்படுறத தமிழ்நாடு சொல்ல, அதுதான் சொல்றேன். தன்னுடைய பொறுப்பை தட்டி இப்போ மத்திய அரசாங்கம் ஏற்கனவே நீங்க சொன்னது போல நரேந்திர மோடி அவர்கள் ஒரு மாநில முதலமைச்சராக இருந்த நிலையில் எடுத்த நிலைப்பாட்டுக்கும் இன்னைக்கு இருக்கிற நிலைப்பாட்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. மத்திய அரசாங்கம் செயலிழந்ததால தான் அந்த மாநில அரசாங்கத்தில் அந்த மாநில இப்போ தமிழ்நாட்டில் சரியா இருக்கு, ஆந்திராவில் சரியா இருக்கு, மகாராஷ்டிராவில் பதுக்கலை அந்த அரசாங்கம் தடைப்படுத்தலன்னா அங்க வியாபாரிகள், அந்த பதுக்குகின்ற வியாபாரிகளுக்கு அல்லது பதுக்கல்காரர்களுக்கு துணையாக அந்த மாநில அரசாங்கம் இருந்துருச்சுன்னா அதனால இந்தியா முழுக்க பதுக்கல் தட்டுப்பாடு வரணுமா? அப்ப இங்க இருக்கிற மாநில அரசாங்கம் சரியா செயல்பட்டா கூட அந்த மாநில அரசாங்கத்தினுடைய குறைபாடுகள் இங்க இருக்கிற மக்களை பாதிக்கும். சுருக்கமாக மத்திய அரசாங்கம் தான் கட்டுப்பாடு. சரியா சொல்லிட்டீங்க திரு கல்யாணராமன், சுருக்கமா உங்களுக்கு. அதான் இப்ப அவரே சொல்லிட்டாரு, தமிழ்நாடும் ஆந்திராவும் சரியா செயல்படும் போது மகாராஷ்டிரா சரியா செயல்படாமல் போனால் அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு மத்திய அரசு பொறுப்புன்னு ஒண்ணு இருக்கு. இருங்க மத்திய அரசாங்கம் இன்டர்வீன் பண்றதுனாலதான் இன்னைக்கு எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு பேசியிருக்கு. மத்திய அரசாங்கம் எதை செய்ய வேண்டுமோ அதை செய்துகிட்டு இருக்கின்றது ஆவடிக்குமார் அவர்களுக்கு தெரியும் நம்புறேன். யூக வணிகத்தை பொறுத்தவரையில பாரதிய ஜனதா யூக வணிகத்தை நிறுத்தணும்னு தான் ஏற்கனவே சொல்லி இருக்கு. அதுக்கான திட்டங்கள் வகுக்கப்படும். ஆனா என்னன்னா 6 மாசத்துக்கு பின்னாடி உற்பத்தி ஆகிற பொருள் ஏற்கனவே விட்டு தீர்ந்து விட்டதுன்னு வச்சுக்கோங்க யூக வணிகத்துல. அதை இன்னைக்கு நம்ம நிறுத்த முடியாது. அதனால இது படிப்படியாக குறைக்கப்பட வேண்டிய விஷயம். இது எக்கனாமிக் லாஜிக். அதை அதுக்குள்ள நம்ம இப்போ ஆன்லைன் மட்டுமே இருங்க. பாரதிய ஜனதாவை பொறுத்தவரையில யூக வணிகம் என்பது ஏற்றுக்கொள்ளப்படாத ஒரு விஷயம். யூக வணிகம் மட்டுமே இதுக்கான காரணமா இருக்க முடியுமா? அதுக்கான பல்வேறு காரணங்கள் இருக்கின்றன. மத்திய அரசு மாநில அரசு மீது பழிபடுகிறதா, மாநில அரசு மத்திய அரசு மீது பழிபடுகிறதா என்பதை தாண்டி
வணிகர்கள், மத்திய அரசு, மாநில அரசு இந்த மூன்று பேருக்குமே விலைவாசியை கட்டுப்படுத்துவதற்கான அடிப்படையான கடமை இருக்கிறது. அப்போதுதான் விவசாயிகளும் பலனடைய முடியும், கடைநிலையில் இருக்கக்கூடிய பயன்படுத்தக்கூடிய மக்களும் பலன் பெற முடியும். இந்த கருத்தை, இந்த விஷயத்தை மத்திய அரசு, மாநில அரசு, வணிகர்கள் 3 பேரும் புரிந்து கொண்டால் அனைவருக்குமே நன்றி. அனைவருக்கும் நல்லது. இந்த பார்த்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த விருந்தினருக்கு நன்றி. பார்த்த உங்களுக்கும் நன்றி. மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சி சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.